காசில இப்ப பல நாள் ஆச்சிருக்கிறாங்க ஜெயிலில. கமலம் கம்மண்டலவுமே கம்முன்னுறா. மாமு என்னடா நம்ம இடத்துல 2 புது விராமீன் மாட்டிக்கிடுச்சு. எல்லாரும் ஒரே இடத்துல வந்து சேர்ந்துருக்கோம். அப்புறம் என்ன பார்வையை பரிமாறிக்கிட்டு இருக்கிறீங்க? ஏய் புட்டிங்களாண்டா. எழுந்திரி. புது மெம்பருங்க வந்திருக்காங்கல்ல, எழுந்துரா போடாது. என்ன ஆதுர மர்டர் கேஸா? சொல்றதுக்கு இஷ்டம் இல்லைன்னா விட்டுறேன். ஏன் முறைக்கிற? புட்டிங்களாண்டா கால. இன்னும் கொஞ்சம் போடுங்க. உரைக்கிறான் பாரு. சாப்பிடுறியா? மாமு புதுசு. உன் பேர் என்ன? கண்ணாயிரம். இருக்கிறது 1.5 கண்ணு. கண்ணாயிரம் பொய் சொல்ற? என் பேர் கண்ணாயிரம் தான். என்ன சாப்பிடுற? கஞ்சி. என்ன கஞ்சி? கோதுமை கஞ்சி. கோதுமை கஞ்சி சாப்பிடுறியா? ஏன் சாப்பிடுற? கொடுத்தாங்க சாப்பிடுறேன். கொடுத்தா என்ன வேணா சாப்பிடுவியா? சாப்பிடுவேன். நான் கொடுக்குறேன், சாப்பிடுறியா? சாப்பிடுறேன். ஐயோ ஏன்டா அடிச்ச? என்ன தாள? எம்எல்ஏடா குத்துற? யார் மேன் சிரிச்சது? இவன் என்ன கேஸ்? கஞ்சா. இவன் என்ன கேஸ்? உங்களதான் சார். சார், பெண்களை பார்த்து கண்ணடிச்சதாக இவன் மேல கேஸ். கோர்ட்டுக்கு வந்த உடனே இவன் என்ன கேஸ்? பிச்சைக்காரன் சொத்தை திருடிட்டான் சார். ஏமே பிச்சைக்காரன் சொத்தை திருட? இங்க சிகரியை காணும். வாங்க சார். இவன் என்ன தப்பு பண்ணா? காலேஜ் பண்ண கற்பழிச்சு தப்பா? பணத்தை வாங்கிக்கிட்டு சும்மா ஜாம்னு ஜாலியா இருப்போம். அந்த மாதிரி இருப்பான். அதிகமா நடவாத தூங்கிடுவேன். பணத்தை கொண்டு போய் வீட்டுல கொடுத்துட்டு நாளைக்கு காலையிலேயே. குட் மார்னிங் சார். குட் மார்னிங். ஐயா, உன் கூட தப்பிச்சு வந்தவங்க? நான் தனியா தான் சார் போனேன். எங்க ஆத்தாவுக்கு உடம்பு சரியில்லை. நான் பார்த்தா இன்னும் 2 நாள் இழுத்துக்கிட்டு இருக்கோம். அதனால ஒரு 8 பார்த்துட்டு வந்துட்டேன் சார். ஆத்தா போன வாரம் தானே வந்து பார்த்தா? போன வாரம் வந்து பார்த்தது. ஆனா இந்த வாரம் இழுத்துக்குச்சு. இவன் எடுத்துட்டு போய் உள்ள. சார், நான் நாணயமான கைதி. நானே போறேன். உங்களுக்கு சொன்ன இவங்க 2 பேரையும் கூட அனுப்புங்க. நான் நேரம் லாக்கப்புக்கு தானே போவேன். கரெக்ட். அடைக்கலாம். கரெக்டா வந்து அடைக்கலம் ஆகிடுறானே. சொன்னாங்க. எனக்கும் சபரிமலைக்கு போகணும்னு ஆசையா இருக்கு சாமி. ஆசையா இருக்கா? நீ சபரிமலைக்கு வரணும்னா ஒழுங்கா விரதம் எல்லாம் இருப்பியா? இருப்பேன் சாமி. சாமி, சபரிமலைக்கு போகணும்னா இந்த போக்குவரத்து செலவுக்கெல்லாம் அதிகமா கொடுக்கணும்னு சொன்னாங்க சாமி. ஆமா ஆகும். அத பத்தி நீ ஒண்ணும் கவலைப்படாத. நானே போட்டு உன்னை கூட்டிட்டு போறேன். கார்த்திகை மாசம் 1ஆம் தேதி மாலைய போட்டுக்கோ. நான் அழைச்சிட்டு போறேன். போயிட்டு வா. போயிட்டு வரேன் சாமி. வரேங்க. நானும் தெரியாமத்தான் கேக்குறேன். ஊருக்கு பசங்க எல்லாத்தையும் மலைக்கு கூட்டிட்டு போறேன் சொல்றீங்களே, யார் அப்ப விட்டு காசுங்கிற? பக்கத்து தெருவுல சபரிமலைக்கு போற குருசாமி 10 பிளாட் வாங்கிட்டாராம். நம்ம பிளாட் வாங்க வேண்டாங்க, ஒரு பித்தளை பிளேட் வாங்குவோம். சம்பாதிக்க கூடாது?
இத பாருங்க, இந்த தடவை போனா காசோட வாங்க, இல்ல இந்த வீட்டுல இடம் இல்ல. ஏதாவது கோயில்ல போய் பண்டாரமும் உட்காந்துக்க வேண்டியதா. நல்ல தீர்மானம் பண்ணிக்கங்க. அடைக்கலாம் அடைக்கலாம். வாங்க மதனகோபால் சார், பட்டாபிராமன் சார், ஏன் அங்கேயே நிக்கிறீங்க? நீங்களும் முன்னுக்கு வரலாம். என்னடா எப்படி நம்ம ஃபுல் நேம் இவனுக்கு தெரிஞ்சதுன்னு ஆச்சரியமா இருக்குல்ல? ஜெயில விட்டு வெளியில போய் இவங்க ஃபைலையே பிறந்தது இவங்களுக்கு எப்படி தெரியும்? நீங்க வருவீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். ரைட்டா போங்க, நீங்க வெளியில போகணும், அவ்வளவுதானே? அவ்வளவு கேட்கலாம், ஆனா எனக்கு அவ்வளவு பேராசை இல்ல. ₹1,00,000 கொடு. 1,00,000? நீ செஞ்சிருக்கிற குற்றத்துக்கு செக்ஷன்ஸ் 302, 392 படி நிச்சயமா தூக்கு நல்லதான். அண்ணன் பொம்பளைய கடத்துறவர் இல்ல. செக்ஷன்ஸ் 363, 376 படி நிச்சயமா ஆயுள் தண்டனை தான். எப்பா உங்களுக்கு விலை ஒத்து வந்ததுன்னா வாங்க, இல்லன்னா ஆளை விடுங்க. ஓகே, சம்மதிக்கிறோம். ஆனா வெளியில போன பிறகு ஒரு நாள் பூரா சுந்தரம் இல்லாம இருந்தாதான் இந்த பணம் உங்க கையில வந்து சேரும். இது கரெக்ட். வியாபார ரீதியா பேசுறீங்க, எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா வாத்தியாரே, நான் உங்களை கொண்டு போய் வெளியில விட்டதுக்கு அப்புறம் என்னை ஏமாத்திடலாம்னு மட்டும் நினைக்காதீங்க. உங்களை எவ்வளவு ஸ்பீடா வெளியில கொண்டு போனோ அதை விட ஸ்பீடா இங்க கொண்டு வர என்னால முடியும். நான் ஒரு நாணயமான அயோக்கியன். நாணயமா கொடுத்துருங்க. ஓகே ஓகே. எப்ப கிளம்புறோம்? அடுத்த ஞாயிற்றுக்கிழமை. என்ன காவில உடிச்சிருக்க? பழனிமலைக்கு போறேன். இல்ல சபரிமலைக்கு. என்னது சபரிமலைக்கா? சபரிமலைக்கு பொம்பளைங்களா போக கூடாதுடி. அப்படி போனா வீட்டு விளக்குக்கு முன்னாடி போகணும், இல்ல பின்னாடி போகணும். ஏன் நான் போனா என்னவா? பிரம்மச்சரிய விரதம் இருந்து வர்ற பக்தர்கள் கடையில பிறகு ஏற்படி ஒரு வயசியாதா? ஏன் ஆம்பளைங்களால கட்டுப்படுத்த முடியாதோ? வாழ்க்கையே வெறுத்துட்டு போன முனிவர்களே பொம்பளைங்களை பார்த்து தடம் பொருளிட்டாங்கன்னா வாழ்ந்துட்டு இருக்கிறவங்க ஏமாத்திரம் தங்களை கட்டுப்படுத்தி பிரம்மச்சரிய விரதம் இருந்து வர்ற பக்தர்கள் கடையில, அதுவும் ஆண்களே கூடுற அந்த இடத்துக்கு பருவம்ல பெண்கள் போனா அவங்களை சபலப்படுத்தாதா? போக வேணாம்னு சொல்றதுக்கு இது மட்டும் முக்கிய காரணம் இல்ல. மனிதண்ட கல்யாணமே வேண்டான்னு தானே பிரம்மச்சரியத்தை யாரு கடைபிடிச்சு வராங்களோ அவங்க மட்டும் என்ன தரிசிச்சா போதுன்னு சபையில கோயில கட்ட வச்சு உட்கார்ந்து இருக்காரு. ஐயப்பன் கிட்ட விளையாட்டு வேணாண்டி. ஏன்னா மனிதர்களோட மனிதனா வாழ்ந்த, அதுவும் இப்ப வாழ்ந்துகிட்டு இருக்கிற தெய்வம் ஐயப்பன். என் இஷ்டம். அவரை பார்த்து எனக்கு ஆசை. நான் கண்டிப்பா போகத்தான் போறேன். ஐயப்பா, இவ ஒரு அப்பாவி பொண்ணு. இவளுக்கு துணையா இருந்து நீதான் காப்பாத்தணும். சாமியே சரணம் ஐயப்பா, சாமியே சரணம் ஐயப்பா. சாமி, ஐயப்ப சாமி, மாலை போட்டுக்கிட்டு இவ்வளவு நேரம் தூங்க கூடாது சாமி. எந்திரிங்க சாமி. நைட் ஷோ பார்த்ததுலாம் ஏறி தூக்கத்தை கெடுத்துட்டியே, போமா. ஐயப்பா, அப்படி இப்படி திரிஞ்ச என் மக மாலை போட்டதே பெரிய விஷயம். அவனுக்கு நல்ல புத்தியை கொடுவா. சாமி எந்திரிங்க சாமி. பூஜைக்கு எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன். போய் கற்பூரம் காட்டுங்க சாமி. மரியாதையா போயிடு, கெட்ட கோவம் வரும். சாமி அடச்சி. ஏன் சாமி? ஐயப்ப சாமி தப்பு சாமி. ஐயப்ப சாமி கிட்ட எப்படி மன்னிப்பு கேட்கறதுன்னு எங்களுக்கு தெரியும். அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் செய்த தவறுகளை மன்னித்தருள வேண்டும். ஓம் ஹரிகர சுதன் ஆனந்த சித்தன் ஐயன் ஐயப்ப சுவாமியே சரணம் ஐயப்பா. இப்படி எல்லாம் சாமிங்க மலைக்கு போக ஆரம்பிச்சு இவங்களுக்கு அங்க என்ன சோதனை காத்துக்கிட்டு இருக்குதோ? ஐயா, பெத்த பிள்ளை தவறு பண்ணிட்டான். அவன் தவறு மன்னிச்சு நீதான் அவருக்கு துணை இருந்து அவனை காப்பாத்தணும். அடைக்கலாம். இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஞாபகம் இருக்குல்ல? நானே ஒரு கொக்கு, எனக்கு ஞாபகப்படுத்த மக்கு. அடைக்கலாம். எப்போ போறோம்? எப்படி போறோம்? அடைக்கலாம். எப்போ போறோம்? அது சொல்லாம இருக்கியே, எப்படி போறோம்? நான் வான் வழியா பரம் போவேன், பூமி வழியா புகுந்து போவேன்.
தம்பி வாடா மாமா வாடா என் மச்சான் வாடா மாமா வாடா மச்சான் வாடா எண்ணி பாருடா நினைச்சு பார்க்கணும் மனசு திருந்தணும் ஊரு மெச்சவே உழைச்சு வாழணும் நினைச்சு பார்க்கணும் ஊரு மெச்சவே உழைச்சு வாழணும் அண்ணா வாடா அட தம்பி வாடா அண்ணா வாடா தம்பி வாடா சொன்னா கேளுடா புத்தி தீட்ட தெரியாம கத்தி தீட்டுனா புத்தி கெட்டு பொழப்பு கெட்டு கம்பி எண்ணுவா அகப்பட்டத சுருட்டுறவன் சுகப்பட மாட்டான் அன்பு வழி நடக்கிறவன் பயப்பட மாட்டான் சின்ன மனசுல ஆசை பெருசுடா இந்த உலகிலே வாழ்க்கை சிறுசுடா சின்ன மனசுல ஆசை பெருசுடா இந்த உலகிலே வாழ்க்கை சிறுசுடா அண்ணவாடா அட தம்பி வாட அண்ணவாட தம்பி வாட சொன்ன கேளுடா தாடிக்கெல்லாம் பூ முடிச்சு பார்க்க முடியுமா தவறுக்கெல்லாம் பெற போட்டு மறைக்க முடியும் அங்கே நிற்குமா அடுத்தவனை கெடுத்தவனை வாழம்பலம் தெரிஞ்சவன் மேலே இருக்கிறான் வாழ தெரிஞ்சவன் சாமிய நம்புறான் நாளும் தெரிஞ்சவன் மேலே இருக்கிறான் வாழ தெரிஞ்சவன் சாமிய நம்புறான் அண்ணவாடா அட தம்பி வாடா அண்ணவாடா தம்பி வாடா சொன்ன கேளுடா மாமா வாடா என் மச்சான் வாடா மாமா வாடா மச்சான் வாடா எண்ணி பாருடா நினைச்சு பார்க்கணும் மனசு திருந்தணும் ஊரு மெச்சவே உழைச்சு வாழணும் நினைச்சு பார்க்கணும் மனசு திருந்தணும் ஊரு மெச்சவே உழைச்சு வாழணும் அண்ணா வாடா அட தம்பி வாடா மாமா வாடா அட மச்சான் வாடா யாரு ராமுவா என்னாச்சு அவங்களை பிடிச்சிட்டீங்களா நோ எப்படி அவங்களை அரெஸ்ட் பண்ணி ஆகணும் கோயம்புத்தூர் வரைக்கும் ஃபாலோ பண்ணீங்க கிடைக்கலையா கோயம்புத்தூர் பூராவும் நல்ல சர்ச் பண்ணுங்க சந்தேகப்பட்ட பர்சன் யாரா இருந்தாலும் சரியே உடனே அரெஸ்ட் பண்ணுங்க ஆமா கோயம்புத்தூர்ல இருந்து மெட்ராஸ் போற டெலிபோன் கால் அத்தனையும் டெலிபோன் எக்ஸ்சேஞ்சில் சொல்லி நோட் பண்ண சொல்லுங்க ஆமா அடிக்கடி எனக்கு மெசேஜ் வந்துட்டே இருக்கணும் என்ன எப்படி அரெஸ்ட் பண்ணி ஆகணும் ஆமா இன்னும் பையனை காணுமே வந்துருவான் நம்ம குடும்பத்துல பிறந்த பாவத்துக்கு இப்படி மாடா உழைக்கிறான் இவ்வளவு நேரம் கழிச்சு வர்ற இன்னைக்கு கொஞ்சம் வேலை அதிகமா போயிடுச்சு என்னடா ஒட்டமெல்லாம் பலமா இருக்கு
எங்க பாட்டி ரொம்ப நாள் ஆசைப்பட்டாங்க. அவங்களுக்காக பிரியாணி வாங்கிட்டு போறேன். என்னடா சொல்லிட்டு நின்னுட்டு இருக்க? போட கேடுங்க, காத்துட்டு இருக்கு. என்னடா போயிட்டியா? பாட்டி இன்னைக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, கோச்சுக்காதீங்க. நான் இன்னைக்கு என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன் தெரியுமா? கோழி பிரியாணி வாங்கிட்டு வந்திருக்கேன். யார் நீங்க? மரியாதையா இந்த பொட்டை கொடுத்துட்டு வெளியே போங்க. மதன், அண்ணனுக்கு மரியாதையா கொடுத்துடுப்பா. இந்தாங்க என்ன மரியாதை தானே கேட்டீங்க? இந்த நாம பாதுகாப்பான இடத்துக்கு போற வர இவன் நாம பயன்படுத்தும். இந்த பக்கம் தான் கிராம போகுது, இந்த பக்கம் தான் சந்தன கட்டையும் போகுது. ஏயா தூங்குறியான்னு மேல இடத்துல இருந்து ரிப்போர்ட் வந்திருக்கு. எப்படி நாம தூங்கின விஷயம் அவங்களுக்கு எட்டிச்சுன்னு தான் புரியல. அத நினைச்சுட்டா பிச்சுக்கிறேன். ஏயா தூங்குறியா? பண்றேன். ஏயா மெட்ராஸ் சென்ட்ரல் ஜெயில இருந்து 3 பேர் தப்பிச்சு ஓடிட்டாங்களாமே. அதான் சுதந்திரம் பண்றேன். இப்ப லெட்டர் எழுதுவா. ஏயா தூங்குறியான்ட்டு. அதான் நாங்க இருக்கணும்ன்றது. இருந்திருந்தா தப்பிட்டு இருந்தா ஏசியாவோ டிசியோ ப்ரமோஷன் கிடைச்சிருக்கும். செக் போஸ்ட்ல கொண்டாந்து அடிச்சுட்டாங்க. ஏயா அவங்க என்ன பெரிய கேடிகளா? ஒருத்தன் ஆபத்து இல்லாதவன், மீதி 2 பேரு பணத்துக்காக கொலையே செய்வானுங்க. கொலையே செய்வாங்களா? அவங்க எங்க வந்து பயந்துதான் பிச்சுக்கிறேன். நிறுத்தியா பிச்சுக்கிறதுக்கு உள்ளே ஒண்ணு வெள்ளை ஒண்ணு இல்ல. வந்துமே வந்தாண்ணா வருவாங்க, என்ன பாப்பாங்க, கால விழுந்துருவாங்க. அவங்களா? பின்ன நானா? அவங்கதாயா கால விழுந்து சரண்டர் ஆயிடுவாங்க. நாங்க சரண்டர் ஆகணுமா? இல்ல நான் சொல்லவே இல்லையா மாதிரி. நாங்க சரண்டர் ஆகணும்னு சொன்னேன். ஆமாங்க பாக்குறாங்க. ஐயோ பயன்படுத்தாதீங்க. இந்தாங்க கவர்மெண்ட் போய் பேசிக்கங்க. இந்தாங்க கத்தி நேத்து கொடுத்தா வாங்கிக்கங்க. பணமா ரூபா வச்சிருக்கேன், வாங்கிக்கங்க. எங்கிட்டே 10 ரூபாய் வாங்கிக்கங்க. ஏயா போய் சொல்றேன். சரி மேல சின்ன வச்சிருக்க கூடயா? அதை ஏன் எப்ப ஞாபகப்படுறேன்? இந்தாங்க வச்சுங்க. எக்ஸ்கியூஸ் மீ, இந்த சேர்ல உட்காருங்க சார், உட்காருங்க. நீங்க இந்த சேர்ல உட்கார நாங்க கொடுத்து வச்சிருக்கணுமே சார். தேங்க் யூ வெரி மச். நோ மனுஷன் சொல்லயா? நோ மனுஷன். ஆமா, இந்த போன்ல பேசலாமாவா? இந்த போன்ல 2வது சம்சாரத்துக்கிட்ட பாட்டே பாடுறான். ஆமா சார், இதை பார்த்துதான் வாங்கிட்டான் சார். இப்ப முழிக்கிறான். எப்படி அவுக்கிறது? அதான் போன்ல பேசலாமே. சீக்கிரம் மெட்ராஸ்க்கு போன் பண்ணி 1 லட்சத்துக்கு என்னங்க போன் பேசுங்க. தேங்க் யூ. ஹலோ, யார் பேசுறது? டேவிடா? டேவிட், நான் மதன் பேசுறேன். நாங்க தப்பிச்சிட்டோம். நீ 1 லட்சம் கேஷா எடுத்துக்கிட்டு உடனே கோயம்புத்தூர் செக் போஸ்டுக்கு இன்னைக்கு ஈவினிங் வந்துரு. ஓகே? ஆமாண்டா, இன்னைக்கு ஈவினிங் வந்துடணும். குட், வெரி குட். சார் என்ன தனியா விட்டு தப்பிச்சு அந்த கான்ஸ்டபிள் என்ன ஒண்ணு பண்ணாது சார். பிளீஸ் யாரும் ஓட கூட முடியாது சார். ஆபத்துல சார் வேணா கட்டி போட்டுருங்க சார். கீழே வையா சரியா? உங்க 3 பேர்ல யார் போன் எடுத்திருந்தாலும் சரி, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீங்க மெட்ராஸ் பண்ண போனே நீங்க இருக்கிற இடத்தை காட்டி கொடுத்துருங்க. மரியாதையா சரண்டர் ஆயிருந்து பெட்டர்னு நினைக்கிறேன். என்ன அந்த பக்கம் உங்களுக்காக கேரளா போலீஸ் காத்துக்கிட்டு இருக்கு, இந்த பக்கம் தமிழ்நாடு போலீஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்கு. இன்பிட்வீன் இருக்கிற நீங்க தப்பிக்கவே முடியாது. மரியாதையா சரண்டர் ஆகிறதா உங்களுக்கு மரியாதை. சரண்டர் ஆயிடுவீங்கன்னு நினைக்கிறேன். யார் பேசுறது? கமிஷனர் பேசினார். இந்த பக்கம் கேரளா போலீஸ், அந்த பக்கம் தமிழ்நாடு போலீஸ். இன்பிட்வீன்ல இருக்கிற நாம தப்பிக்கவே முடியாதான். சரண்டர் ஆகணும் போலீஸ் கமிஷனர் சொல்றாரு. இப்ப என்ன பண்றது? பணம் கைக்கு வர வரைக்கும் இந்த போலீஸ் சும்மா இருக்க கூடாதா? இப்ப என்ன செய்யறது? ஏன் சாமி இப்படி லேட் பண்றீங்க? இந்த மாதிரி லேட் பண்ணா பெருவழியில போக முடியாது. ஏன் சாமி? இன்னைக்கு தேதி 11, ஆலங்காட்டு பேட்டை முடிஞ்சிரும். அப்புறம் பெருவழியில போறதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க. பெருவழியா தான் போய் ஆகணும். 48 மைல் நடந்து வர்றதா பிளான் பண்ணிருக்கேன் சாமி. பெருமேரி வழியா போயிடுவோம். எல்லாரும் சீக்கிரம் மேல வாங்க சாமி. சாமி சீக்கிரமா வந்து வண்டியில அவங்க இடத்துல உட்காருங்க சாமி. வாங்க சாமி. இப்படியே நின்னுட்டு இருந்தா எப்படி? சீக்கிரம் பஸ் புறப்படணும். குருசாமி எப்பவுமே இப்படித்தான். ஊர்ல இருக்கிறவங்க தட்சணைக்காவே கூட்டு வர்றாரு. சாமி மத்த குருசாமி மாதிரி நம்ம குருசாமி நினைக்காதீங்க. மத்த குருசாமி கூட போனாதான் நம்ம குருசாமி அருமை தெரியும். ஏறுங்க ஏறுங்க. நீங்க போறீங்க சாமி. ஏறுங்க.
சபரிமலைக்கு போறோம். சட்டத்துக்கு விரோதமா எதுவும் இல்ல. இதுவரை இல்லாம இருக்கலாம். இப்ப நாங்க 3 பேர் இருக்குமே. டிரைவர், மரியாதையா வண்டியை நான் சொல்றபடி ஓட்டணும். அதுதான் புத்திசாலித்தனம். எப்படி உங்க அபிப்பிராயம்? எல்லாரும் தங்கமானவங்களா, யாரும் தொந்தரவே கொடுக்க மாட்டீங்களா? இல்லைங்க. ஏன் டிரைவர், இப்ப இந்த பஸ் எங்க போகுது? எரிமலைக்கு போகும். சாமியே சாமியே சாமியே. தாராளமா இப்ப நீங்க கத்தரா மாதிரி ஐயோ அப்பான்னு ஒப்பாரி வச்சுக்கிட்டு போகலாம். ஆனா நாங்க 3 பேரும் வண்டியில இருக்கோங்கிறத காட்டி கொடுக்க நினைச்சீங்க, இந்த பஸ் சபரிமலைக்கு போவாது, சமாதிக்குத்தான் போவோம். டிரைவர், இன்னும் என்ன லேட் பண்ணிட்டு வண்டி நகர்த்துங்க, டைம் ஆச்சுல. பேசாம நான் பார்த்து. டிரைவர், வண்டியை நிறுத்தாத. நிக்கிற அத்தனை போலீஸும் காலியாகணும். வீடு அதிகமா. டிரைவர், வண்டியை நிறுத்து. மதன், ஜெயில இருந்து தப்பு. யாராவது எங்களை காட்டி கொடுக்க நினைச்சீங்க, உங்க அத்தனை பேரையும் க்ளோஸ் பண்ணிடுவேன். சாமி, நீங்க எல்லாரும் சபரிமலைக்கு போகிறது தானே? ஆமா சாமி. மദ്രാസ് ஜெயிலிருந்து 3 கேடிகளும் தப்பி போய் நீங்களை வழியில் யாரையும் சந்தேகப்படுற மாதிரி கண்டா உடனே போலீஸுக்கு இன்ஃபார்ம் செய்யணும். நீங்களும் போவோம். சாமி சரணம், சாமி சரணம். சுவாமியே! சார், சீக்கிரம் வாங்க சார். கட்டாத்துட்டு சொல்லுங்க சார். சார், அந்த 3 பேரும் என்ன கட்டி போட்டு போயிட்டாங்க சார். அப்படியா? ஆமா சார். அவங்க எங்க போனாங்க சார்? இந்த சபரிமலை பக்தர்கள் போல அந்த பஸ்ல போயிட்டாங்க சார். சபரிமலைக்கு போற பஸ். சார், 3 பேர் தமிழ்நாட்டு எல்லையில இருந்து துப்பாக்கியை காட்டி மிரட்டி இது வரைக்கும் வந்தாங்க. உங்களை பார்த்ததும் அந்த பாலத்துக்கிட்டே இறங்கிட்டாங்க. கான்ஸ்டபிள்ஸ், இந்த சாமிகளுக்கு என்னால சோதனை சார். நான் சுத்தமில்லாம வண்டி எடுத்ததுனால வந்த வென. ஏதோ ஐயப்பன் அருளால ஆபத்து இல்லாம வந்து சேர்ந்துட்டோம். ஐசி கான்ஸ்டபிள், பவர் சாமி சார்ந்து எல்லா இடத்திலும் போலீஸ் கண்காணிப்பு இருக்கட்டு. தீம் தக்கத்தோம் ஐயப்பா, தெய்வத்திலே நீ ஒருவன் ஐயப்பா. தேடினோம் கூடினோம் அருணை செய்யப்பா, தினமுறை நாடினோம் சுவாமி ஐயப்பா. தீம் தக்கத்தோம் ஐயப்பா, தெய்வத்திலே நீ ஒருவன் ஐயப்பா. மார்கழியில் நாங்கள் எல்லாம் பேட்டை தொழுவோம், மலை மீது ஏறி வந்து உன்னை பாடுவோம். வரிசையுடன் பம்பை நதி நீரில் ஆடுவோம், பாவரெனும் துணைவனையும் வணங்க கூடுவோம். மனதில் எமக்கு கொடுத்து செய்யப்பா, மகர விளக்கு காண வேண்டும் சுவாமி ஐயப்பா. சுவாமி சிந்தகத்தோ ஐயப்ப சிந்தகத்தோ, சுவாமி சிந்தகத்தோ ஐயப்ப சிந்தகத்தோ. ஐயப்போ சாமியே ஐயப்பாமியே ஐயப்போ
சாமியே ஐயப்போ சாமியே ஐயப்போ சாமியே ஐயப்போ. கடலும் வானும் உன்னாலே, காற்றும் மழையும் உன்னாலே, உடலின் உறுதி உன்னாலே, உள்ளம் செழிப்பது உன்னாலே, கன்னிபுரத்து மாதேவி காவல் இருப்பது முன்னாலே, கார்த்திகை மாதம் வந்தாலே பாரதம் முழுதும் உன்னோடே, காக்கும் வலிமையும் நீயப்பா, வாழ்வை தருவாய் ஐயப்பா, வீரமும் செல்வமும் நீயப்பா, வெற்றியை தருவாய் ஐயப்பா. சாமி திண்டகத்தோம் தோம் ஐயப்ப திண்டகத்தோம், சாமி திண்டகத்தோம் தோம் ஐயப்ப திண்டகத்தோம், சாமி திண்டகத்தோம் தோம் ஐயப்ப திண்டகத்தோம், சூடா ஒரு காஃபி கொண்டு வா. ഇവിടെ കട്ട കാപ്പി തന്നെ ഉണ്ട്. காஃபியா? சரி, ஏதோ ஒண்ணு கொண்டு வா. இந்த பக்கம் தானே வந்தான், எங்க போயிருப்பான்? பயந்துட்டீங்களா? நானா மாட்டிக்கணும் ஒழிய என்னை யாரும் பிடிக்க முடியாது. வீண் பேச்சு வேண்டாம். இப்ப இங்க இருந்து போறதுக்கு என்ன வழி? இப்படி போலாம். இப்படி போ. இந்த மதன் இந்த காட்டுக்குள்ள போந்துட்டா திருவனந்தபுரத்துக்கும் போலாம், மதுரைக்கும் வந்துடலாம். கூட்டத்தோட போகாம ஒதுங்கி போலாம்னா தான் அங்கங்க போலீஸ்காரங்க நின்றுட்டு இருக்காங்களே. அப்ப கூட்டத்தோட கலந்து போறதுக்கு என்ன வழி? நம்ம காட்டு பக்கமா நடந்து போக போறோம். வலது பக்கம் இடது பக்கம் திரும்பி பார்க்காம சரண கோஷம் பலமா இருக்கட்டும். சரிங்க சாமி. சாமியே சாமியே. வழி கிடைச்சிருச்சு. பின்னாடி தூங்குறவங்க இருமுடி எடுத்துக்கிட்டு அவங்கள ஃபாலோ பண்ண வேண்டியதுதான். அட பாவிங்க, இருமுடிங்களா திருட போறானுங்களாமே. அடைக்கலாம். பின்னாடி இருக்கிற இருமுடிய மெல்ல எடு. நானா? எக்கச்சக்கமா இவனுங்கிட்ட வந்து மாட்டிக்கிட்டோம் போல இருக்க. 1,25,000 உண்டியல்ல போட்டுறேன். நானா செய்யல, செய்ய சொல்றது இவங்க. ஐயப்பா என்ன மட்டும் காப்பாத்து. ஐயோ இருமுடிய திருட போறேனே, என்ன தானே காத்துக்கிட்டு இருக்கோ சாமி. போவா. சாமியே. அப்பா. போலீஸ். வாங்கடா. ஐயப்பா இல்லாம வர்றவங்கள ஜாக்கிரதையா செக் பண்ணுங்க. எஸ் சார். சாமி கத்திய உள்ளில் வைக்க சாமி. போட்டேன். நீங்க ஏதாவது தப்பு செய்யாம ஐயப்பன் இந்த சோதனையை செய்திருக்க மாட்டான். எல்லாரும் இருமுடியும் இருக்கு, எங்க 3 பேர் இருமுடியை மட்டும் காணாம் சாமி. அதனாலதான் சொல்றேன், நீங்க ஏதாவது பண்ணிருப்பீங்க சாமி. இல்ல சாமி, நாங்க ஒரு தப்பும் செய்யல. நல்லா யோசிச்சு பாருங்க. ஒரு சாமி, ஒரு நாள் தூக்கத்துல எங்க அம்மா எழுப்பிச்சேன்னு அவங்களை எட்டி உதைச்சேன். அது தப்பா சாமி? என்ன தாயை எட்டி உதைச்சியா? தாயினுடைய போக்குறதுக்காக புலிப்பால் தேடி வந்தவராச்சே அந்த மணிகண்டன். நீ உன் தாயை எட்டி உதைச்சிருக்கியே, உன்னை சோதிக்காம விடுவாரா அந்த ஐயன்? நான் தப்பே பண்ணல சாமி. ஒரு 4 நாள் ராத்திரியில மால் கழட்டி வச்சுட்டு சாராயம் குடிச்சேன். காலையில எந்திரிச்சு குளிச்சுட்டு மாலையை போட்டுக்கிட்டு சாமி கும்பிட்டேன். வேற ஒரு தப்பும் பண்ணல சாமி. ஒரு சாமி வண்டியன்னா சிங்கப்பூர் டூர் போனா
சரியா என்ஜாய் பண்ண முடியாதேன்னு 10 நாள் டூர் போயிட்டு வந்து மாலை போட்டுக்கிட்டேன். ஏன் வசதிக்காக விரத நாளையே மாத்திக்கிட்டேன். அது தப்புதான் சாமி. மனசுக்கு படுத்த முடியாதவங்க எல்லாம் ஏன் சாமி சபரிமலைக்கு வர்றீங்க? விரத நாளையும் விரதங்களையும் உங்க இஷ்டத்துக்கு மாற்றி அமைச்சுக்கிறது, மாலையை போட்டுக்கிட்டு சாராயத்தை குடிக்கிறது, பெத்த தாயை உதைக்கிறது, பூஜைக்கு போற இடங்கள்ல அங்க வர்ற வயசு பொண்ணுங்க பாக்கட்டும்னு சத்தம் போட்டு பாடுறது. உங்க மாதிரி சாமிங்களாலதான் நேர்மையோட சபரிமலைக்கு வர்ற சாமிங்க கூட கருப்பு வெட்டியை கட்டிக்கிட்டு வெளியில வர்றதுக்கு அச்சப்படுறாங்க. அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் செய்த தவறுகளை மன்னித்து உங்க மனம் போல தவறுகளை பண்ணிட்டு இப்படி ஒரு சரண வாக்கியம் இருக்கிறதுனால அந்த ஐயப்பன் இடத்துல மன்னிப்பு கேட்டா உங்களை மன்னிப்பான்னு நினைக்கிறீங்களா? ஏதோ நீங்க கன்னிச்சாமியா இருக்கிறதுனால அந்த ஐயப்பன் உங்களை மன்னிப்பான். அந்த ஆபத்து பாண்டிக்குங்க. சுவாமியே சுவாமியே சுவாமியே. இதுவரை கனவே இல்லாம இருந்த மூட்டை இப்ப இப்படி நடக்குது. ஆமாண்டே, அழுத்த உடஞ்சிரும் போல இருக்க. சாமியே, ஐயப்பனோட வேலை. யாரா இவன்? இதுவரை கனவே இல்ல, இப்ப திடீர்னு ஐயப்பன் மேல ஏறி கலைப்பு இந்த கணக்குது. ஏய், காட்டுக்குள்ள கூட இது அதானே பாடி. நீ நினைச்சு சாப்பிட்டாச்சுன்னா ஞான் என்று செய்யும். மரியாதைக்கு 1 ரூபாயை வச்சுட்டு புறத்திறங்கணும். சாமி, என் கூட வந்தவங்க எல்லாம் முன்ன போயிட்டாங்க. என்கிட்ட இந்த 2 ரூபாய் தான் இருக்கு. இந்த பணம் எல்லாம் அவங்க கிட்ட இருக்கு. வேணும்னா ஒரு ஆள் அனுப்புங்க, நான் வாங்கி கொடுத்துறேன் சாமி. இந்த 1 ரூபாய்க்கு வேண்டி ஞான் ஆளை பறஞ்சு வைக்கணும் இல்ல? மரியாதைக்கு பைசா தாழ்த்து வைக்க எங்கள் பள்ளிக்கட்டினை இறக்கி வச்சுட்டு போ சாமி. என்னடா வழங்குது? ഞങ്ങളും കൊടുക്കാറുതല്ല. അറിയോ? இல்ல, நின்று வரணும் ஆள்கள் எடுத்து நீ விட்டு கொடுத்தோ ஞான் விடலையா? பைசா வரணும், இல்லெങ്കിൽ பள்ளிக்கட்டுல தாழ் திறக்கணும். சாமி, என்கிட்ட பணமே இல்ல சாமி, நிஜமா வேற இல்ல சாமி. சாமி கரையண்ட கரையண்ட வேடா இந்த 1 ரூபாய். சாமி, நீங்க நல்லா இருக்கணும் சாமி. சாமி நல்லா இருக்கணும். ஏய், ஐயப்பன்னு ஒருத்த இருக்கிறது உண்மையா இருந்தா அவன் உன்னை பாத்துக்குவான். ஏய், போய்க்கடா. പാവപ്പെട്ട അയ്യപ്പന്മാര് വയറ് കത്തിയാല് നീ സുഖപ്പെടില്ല. നിന്റെ അടുത്ത് ഞാൻ വരില്ല. അടുത്തുള്ള കച്ചവടക്കാരന് കാര്യം പറഞ്ഞതാ. എടാ, 4 വില വിൽക്കണ്ട കേട്ടോ. അയ്യപ്പ വ്രതം വിടില്ല. ആ അയ്യപ്പ 3 കൊല്ലായിട്ട് ഞങ്ങൾ കണ്ടോണ്ടായിരിക്കുന്നു. നീ പോടാ നിന്റെ പണി നോക്കിട്ട്. ശരണമയ്യപ്പ. അയ്യപ്പാ, വേഗം കാണിച്ചു തരും. ഏയ്, போடா. பட்டாபி, போலீஸ்காரங்க கிட்ட இருந்து எடுத்த பணத்தை எல்லாம் பிரஸ் மாத்திர இடத்துல விட்டாச்சுப்பா. இந்த சாப்பிட்டதுக்கு நாம காசை கொடுக்கல, சத்தியமா எலும்பை எண்ணிடுவான். இவன் எலும்பு தானே எண்ணுவான், நாம தான் கம்பு எண்ணினவங்களாச்சே. அடைக்கலம் சொல்றதுல நியாயம் இருக்கு. காசு கொடுக்காம கை கலப்புல இறங்கணும்னு வச்சுக்கோ, விஷயம் ரொம்ப விபரீதமாயிடும். ஆமா, அந்த சாமி நல்ல சாமி, உதவிக்கு ஆள் வந்தது. நம்ம தான் ஃப்ராடு சாமிங்களாச்சே, எல்லா பையனும் உதைக்க தான் வருவான். உதவாங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், நீ தாங்குவ, நான் எங்க இருந்தே தாங்கிறது? இப்ப போலீஸ் வந்தா என்ன பண்றதுன்னு தான் எனக்கு யோசனை. கேரளா மாமியார் வீட்டுல கொஞ்சம் உத சாப்பிட்டு மிச்சத்தை மெட்ராஸ் மாமியார் வீட்டுல சாப்பிட வேண்டியதுதான். நீங்க எல்லாம் சத்தம் இல்லாம வெளியே போகணும், அவ்வளவுதானே? அவ்வளவுதான். முதலாளி, கொஞ்சம் இப்படி வரீங்களா? ஏண்டா, என் மடியில நிறைய பணம் இருக்கு. இப்ப நான் எடுத்து கொடுத்தா நான் தூங்கும் போது என் கூட வந்திருக்க சாமி திருடிடும். அந்த சாமி தான், நீங்களே பாருங்களேன். சாமியோட பார்வை சரியில்லையா? அதனாலதான் இந்த ரூம்ல யாரும் இல்லையே. இல்லையா? அங்க வந்தீங்கன்னா எடுத்து கொடுத்துருவேன். பூவா பூவா என்ன பண்றான்? எவ்வளவு என்ற ஞாயிறு? நான் கொடுத்த பணத்தை எண்ணிக்கிட்டு இருக்காரு, இப்ப வந்துருவாரு. ஒரு கட்டங்காப்பி கூட. நீங்க வியாபாரத்தை பாருங்க, அவரு வந்துருவாரு.
കാശും പള്ളിക്കത്തിനെ ഇറക്കാൻ പറഞ്ഞ ആളാ ഇതാ കിടക്കുന്നു കണ്ടോ ഒരു സാധനത്തിന് 1 രൂപയ്ക്ക് വാങ്ങിട്ട് വന്നെന്ന് പറഞ്ഞ 1.5 രൂപയ്ക്ക് വിൽക്കാം 3 4 വിട്ടിട്ട് ഇവ എന്താ കണ്ട് ഇതിന് മാത്രമല്ല ഇവനങ്ങ് ചാവ് വന്നത് കേട്ടോ ബ്രഹ്മചര്യ വരണമെന്ന് വരുന്ന അയ്യപ്പമാര് വീട്ടിലെ എത്ര ശുദ്ധത്തോട് പറഞ്ഞയക്കുന്നു ഇവന്റെ ഭാര്യയുടെ അടുത്ത് കിടന്നിട്ട് കുളിക്കാണ്ട് കൂടിയാണ് വരുന്ന അയ്യപ്പമാർക്ക് ഭക്ഷണം കൊടുക്കും അയ്യപ്പൻ വെറുതെ വിടോ കണ്ടോലെ കുറച്ച് ഭയന്ന് നടക്കണേ എത്ര കൊല്ലമായാലും ஐயப்பன் விரதம் விடில்ல. இந்த அம்மா சொல்ற அடையாளத்தை வச்சு பார்த்தா அந்த 3 பேரும் தான் இங்க வந்து இந்த கொலையை செஞ்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நீங்க போய் போஸ்ட் மார்ட்டம் வேண்டிய ஏற்பாடெல்லாம் பண்ணிட்டு ஜீப் எடுத்துட்டு பம்பைக்கு வந்துருங்க. நான் இப்படியே கைமேல வழியா வந்துடுறேன். இந்த மாதிரி சின்ன பொண்ணுகளா மலைக்கு வரக்கூடாது. புனிதமான இடத்தை வந்து கலங்கப்படுத்துறீங்களே. ஏன் எங்களுக்கு ஐயப்பனை தரிசனம் பண்றதுக்கு ஆசை இருக்காதா? நெருப்புல ஈ உட்காருடன்னு ஆசைப்பட்டா விளைவு என்ன ஆகும்மா? பெரியவங்க எதுக்காக இந்த கட்டுத்திட்டத்தை வச்சுங்கன்னா நீங்க இப்ப என்ன சொல்ல போறீங்கன்னு எனக்கு தெரியும். இதெல்லாம் ஐயப்பன் வகுத்த நீதின்னு சொல்ல போறீங்க. எல்லாம் வரக்கூடாதுன்னு அந்த ஐயப்பனே நேர்ல வந்து சொல்லட்டும். அப்ப போயிடுறேன். சாமி சரணம். சாமியே சரணம் ஐயப்பா. ஐயப்பா, நான் 40 வருஷமா இந்த மலைக்கு வர்றேன். இப்போ உன் பேரை சொல்லி இப்படி எல்லாம் சில பேர் அநியாயம் பண்றாங்க. இந்த தடவை 18ஆம் படியோட என் வாழ்க்கைய முடிப்பா. இனிமேலும் உன்னை கலங்கப்படுத்துறத என்னால தாங்கிக்க முடியாதுப்பா. இதுக்கெல்லாம் நீதான் முடிவு கட்டணும். சுவாமியே சரணமையப்பா. சுவாமியே சரணமையப்பா. சாமியே ஐயப்போ. சாமியே ஐயப்போ. இப்படி ஒரு பொண்ணு இந்த நடுக்காட்டுல பாப்பேன்னு நான் நினைச்சு பார்க்கவே இல்லை. நீங்க எல்லாம் சாமிங்க தானே? மாலை போட்டிருக்கீங்க? நாங்களா போட்டுக்கிட்ட மாலை என்ன மாத்திக்கலாமா? ஐயப்பா, பல பேர் புத்தி சொன்னதை கேட்காம வந்து தண்டனைய கொடுத்துறாத ஐயப்பா. என்னை காப்பாத்து ஐயப்பா. சுவாமியே சரணம் ஐயப்பா. சுவாமியே சரணம் ஐயப்பா. ஐயோ, ஐயப்பனை கூப்பிட்டா நமக்கேண்டா வம்பு? சாமியே சரணம் ஐயப்பா, நான் ஒண்ணும் தப்பு பண்ணல. ஐயப்பா, என்ன மட்டும் காப்பாத்து ஐயப்பா. ஏய், எங்கடா போற? நீங்க 2 பேரும் மட்டும் விளையாடுங்க. நான் யாராவது வர்றாங்களான்னு பாக்குறேன். சாமியே சரணம் ஐயப்பா. சாமியே சரணம் ஐயப்பா. சாமியே சரணம் ஐயப்பா. சாமியே சரணம் ஐயப்பா. நீ மட்டும் மெட்ராஸ்லயே என் கண்ணில் பட்டிருந்தீனா உன்னுடைய விலை 1 லட்சம். What a beautiful nose. வேண்டாம், என்ன அப்படி பார்க்காத. நான் கட்டி இருக்கிறது ஐயப்ப, நான் போட்டிருக்கிறது ஐயப்ப மாலை. வேண்டாம், என்ன அப்படி பார்க்காத. உன் கண்ணு கெட்டு போயிடும். இதுவரை நான் பார்த்து பொண்ணுங்கதான் இருக்காங்க, கண்ணு கெட்டு போனதே இல்லை. யாரா இவன்? பேசியே நேரத்தை வீணாக்கிடுவான் போல இருக்க. எவ்வளவு நேரமா பெருமூச்சு விடுறது? ஏய், ஆரம்பிக்கலாமா? சாமியே சரணம் ஐயப்பா. சாமியே சரணம் ஐயப்பா. என்ன? சாமியே சரணம் ஐயப்பா. சாமியே சரணம் ஐயப்பா. சாமியே சரணம் ஐயப்பா. சாமியே சரணம் ஐயப்பா.
நிச்சயமா ஐயப்பனோட வேலை தான். ஐயப்பனோட வேலைனா தப்பா நடந்துட்டு நம்ம எல்லாம் எடுத்துட்டு போனோம். எப்படியோ நமக்கு ஆகாரமாக வேண்டியவா புலிக்கு ஆகாரம் ஆயிட்டா. சரி வாங்கடா. ஐயப்போ ஐயப்பா சுவாமியே சுவாமியே ஐயப்போ சரணமையப்பா சுவாமியே ஐயப்போ சுவாமியே ஐயப்போ சுவாமியே ஐயப்போ சுவாமியே சரணமையப்பா சுவாமி ஐயப்போ சுவாமியே சரணமையப்பா. பயப்படாதம்மா. சாமி, நாங்க வரக்கூடாதுன்னு ஐயப்பனே உணர்த்திட்டாரு. அந்த பகவான் ஒளியா வந்து என் கற்பையும் என் இருமுடி இருக்கிற இந்த இருமுடியை கொண்டு போய் ஐயப்பனுக்கு அபிஷேகம் பண்ணிடுங்க. நான் திரும்பி போறேன். என்ன மாதிரி பருவம் உள்ள மலைக்கு வரக்கூடாது. எனக்கு வந்த சோதனை அவங்களுக்கு ஒரு பாடமாகட்டும். அவரை ஆத்தீகனா மாத்திர சம்பவத்தை நினைச்சா உடம்பே புல்லரிச்சு போகுது. சொல்லுங்க சாமி, கேட்போம். சொல்றேன். அவ மனைவி பேரு சரஸ்வதி. அந்த அம்மா தினமும் சாமி கும்பிடுறத பார்த்தா அடுத்தவங்க தன்னை அறியாம அந்த அம்மாவை கையெடு. விஜய் அப்படி ஒண்ணு மோசமானவன். அவனுக்கு கடவுள் கிடையாது. சாமி கும்பிடுறத அவன் ஆட்சேபனை பண்றது, இங்க சாமி கும்பிடுறத அவ பண்றது இல்லை. சரஸ்வதி, சரஸ்வதி இல்லையா? காப்பியை குடிச்சிட்டு அப்புறம் என்ன தூக்கம்? கைய விடு, ஏந்திரிக்கிறேன். அதெல்லாம் கிடையாது. இன்னைக்கு ஐயப்பனுக்கு விரதம். நான் கோயிலுக்கு போகணும். கோயிலுக்கு போய் சாமிங்கிற இல்லாத ஒண்ண கும்பிடுறத விட என்ன சுத்தலாம் இல்லையா? கணவன் தான் கடவுளுங்கிறாங்க. என்ன ஒரு தடவையாவது சுத்துறியா? கணவன் தாங்க கடவுள். சுத்து, என்ன விட்டுரு, எனக்கு வேலை இருக்கு. போ. அவங்க ரெண்டு பேத்துக்குள்ள சாமியை பத்தி அபிப்பிராய பேதம் இருந்ததை தவிர மற்ற எல்லா விஷயத்திலையும் ஒற்றுமையா இருந்தது. பிரசவ காலம் வந்த உடனே அவளை ஆஸ்பத்திரியில் அட்மிட் செஞ்சான் விஜய். எஸ் மிஸ்டர் விஜய், பொசிஷன் இஸ் வெரி கிரிட்டிக்கல். இந்த ஆபரேஷன்ல தாயை காப்பாற்ற முடியுமா இல்ல குழந்தையை காப்பாற்ற முடியுமான்னு சொல்ல முடியாது. எனிவே, யாரையாவது ஒருத்தரை காப்பாற்ற ட்ரை, பட் முடிவு பண்ண முடியாது. மிஸ்டர் விஜய், எதுக்கும் இந்த ஆபரேஷன் முன்னால உங்களுக்கு 4 வார்த்தை ஆறுதல சொன்னா நல்லா இருக்கும். ஏன் அப்படி பாக்குறீங்க? என்னாச்சு உங்களுக்கு? நான் சந்தோஷமா இருக்கிறத விட நீதான் சந்தோஷமா இருக்க. நீ என்ன வேணும்னாலும் வேண்டிக்கோ, நிச்சயமா செய்யறேன். என்ன வேணும்னாலும் வேண்டிக்கலாமா? என்ன வேண்டாலும் வேண்டிக்கோ, நிச்சயம் செய்யறேன். இப்பவாவது சாமி இருக்குன்னு ஒத்துக்கிறீங்களா? இப்பதாங்க மனசுக்கு சந்தோஷம். ஐயோ ஐயோ அம்மா, ஐயோ. ஆபரேஷன் பண்ணணும் முடிவான ஒரு கேஸ் வித்தவுட் சிசரின் வந்து பிறந்திருக்குன்னா அது கடவுளோட செயல் தான். படிச்ச டாக்டர் நீங்களுமா கடவுளை நம்புறீங்க? Why not? எப்படியும் எல்லாம் நல்லபடியா அது போதும். அவர் பக்தராயிட்டாரா? அதுதான் கிடையாது. பாவிங்க தான் சாமி நல்லா இருக்காங்க. முதல்ல நல்லா இருந்தாலும் முடிவு நல்லா இருக்காது. என்னைக்காவது தண்டனை அனுபவிச்சே ஆகணும். சட்டத்துல இருந்து தப்பிச்சாலும் தெய்வ தண்டனையிலிருந்து தப்பிக்கவே முடியாது. அதுவும் ஐயப்பங்கிட்ட இருந்து யார்? ஆமா சாமி, அந்த அம்மா வேண்டிக்கு சொல்லிட்டு அந்த வேண்டுதல் நிறைவேற்றலனா தப்பு இல்ல? ஆபத்தா இருந்த அந்த நேரத்துல டாக்டர் 4 வார்த்தை சொன்னா நல்லதுன்னு சொன்னாரு. அப்படியே இருந்தாலும் 1000மோ 2000மோ உண்டியில போடுறேன்னு வேண்டிக்க நினைச்சேன். என்னையும் குழந்தையும் மலைக்கு அனுப்புறதா உன்ன யார் வேண்டிக்க சொன்னா? வேண்டாங்க, ஐயப்பன்கிட்ட விளையாடாதீங்க. ஆபீஸ்ல வேலை நேரம். அப்போ என் வேண்டுதலை நிறைவேற்ற மாட்டீங்களா? இந்த பாரு, இந்த பிரச்சனையினால நமக்குள்ள மனக்கசப்பு வரக்கூடாது. வேணும்னா 5000 ரூபாய் உண்டியலுக்கு அனுப்புறேன். அவ்வளவுதான் என்னால செய்ய முடியும். ஐயப்பா, குழந்தை பிறந்த 5 வருஷமா நினைச்சதான் இருப்பேன். இல்லாத ஒரு தெய்வத்துக்கிட்ட ஏன்டா இப்படி புலம்பிக்கிட்டு இருக்கியோ? இன்னும் எங்க இப்படி பேசுறீங்க? நீங்க என் மேல் நிறைவேற்றாம இருந்ததுனால நம்ம குழந்தை ஊமையானது போதாதா? ஓஹோ,
உன் வேண்டுதல நிறைவேற்றாம போனதுனால நம்ம குழந்தை ஊமை ஆயிடுச்சா? ஆமா, நம்ம குழந்தை ஊமையா வர்றதுக்கு நீங்க தான் காரணம். நான் சபரிமலைக்கு போயிட்டு வர நம்ம குழந்தைக்கு பேச்சு வந்துடும் இல்ல? நிச்சயமா வந்துடும். நமக்குள்ள இருக்கிற இந்த ஒரே மனவேற்றம் மாறணுங்கிறதுக்காக நான் உன் வழிக்கே வர்றேன் சரசு. நான் மலைக்கு போறதா முடிவு பண்ணிட்டேன். ஐயப்பா, என் வேண்டுதலை நிறைவேற்று. ரைட். நான் சபரிமலைக்கு இருந்தா ஒரு நிபந்தனை. நான் மலைக்கு போயிட்டு வந்துட்டா நம்ம குழந்தைக்கு பேச்சு வந்துடும். நீ நம்புற இல்ல? நிச்சயமா நம்புறேன். நான் போயிட்டு வந்த பிறகு குழந்தைக்கு பேச்சு வரல? நிச்சயமா வந்துடும். அது ஓ நம்பிக்கை. வரலன்னா முன்னரே ஆரம்பிச்ச நீங்களே என்ன செய்யணும்னு முடிவை சொல்லிடுங்க. இங்க இருக்கிற சாமி படத்தை எல்லாம் தலையை சுத்தி வீட்டை விட்டு வெளியில ஏறிடும். இதுக்கு நீ சம்மதிச்சா நான் சபரிமலைக்கு போறேன். சம்மதிக்கிறேன். நான் வணங்குற ஐயப்ப என்ன கைவிட மாட்டான். சரி, சபரிமலைக்கு போய் தான் சாமி கும்பிடணுமா? உள்ளூர்ல இருக்கிற ஐயப்பன் கோயிலுக்கு போன பத்தாது? வாய் வழியா தாங்க சாப்பிடணும். ஓகே, குழந்தைய ரெடி பண்ண. நான் இப்பவே புறப்படுறேன். இப்பவே வா. புறப்படி. விரதம் இருந்து தாங்க போகணும். பாலை போட்டு கருப்பு வேட்டிக்கு வேஷம் போட்டு தான் போகணுமா? இல்லன்னா அந்த பகவான் ஏத்துக்க மாட்டாரோ? சரி சரி போடு. என்ன இது? பச்சை காய்கறி, அரிசி இதெல்லாம் சாப்பிட்டா எப்படி ஜீரணமாகும்? நீங்க கேட்டீங்களே விரதம் இருந்துதான் போகணுமான்னு, அதுக்கு பதில் இது. இதெல்லாம் சமைச்சு சாப்பிட்டாதான் ஜீரணம் ஆகும். அது போல முறை விரதம் இருந்து போனா தான் பக்தி பூர்ணமாகும். சரசு, இந்த மாலை தூங்கும் போது குத்துது, கழட்டி வச்சுட்டு காலையில போட்டுக்கவா? எனக்கும் ரொம்ப நாளா ஒண்ணு கேட்கணும்னு. தூக்கத்துல இந்த தாலி ரொம்ப உறுத்துதுங்க, கழட்டி வச்சுட்டு காலையில போட்டுக்கவா? சரசு, கோவம் வருது இல்ல? புருஷனுக்கு அடங்கி நடக்கத்தான் மனைவி தலை வணங்கி தாலி ஏத்துக்கிறா. அது போல கடவுளுக்கு அடங்கி நடக்கத்தான் நீங்க மாலை போட்டிருக்கீங்க. ரெண்டுக்கும் வித்தியாசம் ஒண்ணும் இல்ல. இன்னும் சிலதுக்கெல்லாம் விளக்கம் சொல்றேன், மொத்தமா கேட்டுக்குங்க. கருப்பு வேஷ்டி கட்டிட்டு போறது காரணம் பாரபட்சம் இல்லாம ஜாதி மத பேதம் இல்லாத கடவுள் ஐயப்பன். எல்லாரும் சமமா வரணுங்கிறதுக்காகத்தான் கருப்பு வேஷ்டி. அது மட்டும் இல்ல, வீட்டு விலக்கான பெண்கள் உங்களை பார்த்தா மறைஞ்சுக்கிறதுக்காகத்தான் கருப்பு வேஷ்டி. போரும் போரும் காலட்சேபம். இதெல்லாம் சாமிகிட்ட போய் சொல்லு. ரோட்ல போற எல்லாரும் சாமி சாமின்னு கும்பிடுறாங்க. மனுஷன் கும்பிடுறது மனசுக்கு சாமி கிட்ட ஐக்கியமாய் சொன்னதா நினைச்சிட்டியா? உன் எண்ணத்தை மாத்திக்க. விஞ்ஞான முறைப்படி 65 நாள் தப்பு பண்ணாம இருந்தா ஹெல்த்துக்கு நல்லது. ஒரு ஓவர் ஆயிலிங் பண்ண மாதிரி. இத நான் மனசுல விரதத்தை கடைபிடிச்சேன்னு தவிர சாமியை நம்பிக்கிட்டு இல்லை. எப்படா மலைக்கு போயிட்டு வந்து இந்த படத்தெல்லாம் தூக்கி எறிவன்னு காத்துக்கிட்டு இருக்கேன். ஆமா, எப்ப மலைக்கு கிளம்பணும்? வர்ற 25ஆம் தேதி உங்களுக்கு இது முடி. சரணமையப்போ தென்கட்டி சபரிமலைக்கு சாமியே ஐயப்போ. அவருக்கு என்ன பிச்சை போடலாமா? தப்பு தப்பு, மகா தப்பு. இப்படி சொல்லி தெரிஞ்சுதான் கையோட கொண்டாடுறேன். நல்ல தொகையா எழுதிருங்க. இது சொல்லி இது நியாயமானது. ஆமா, இந்த பூஜைக்கு விபூதி பொட்டலம் தேவைப்படும் இல்ல? நிறைய தேவைப்படும். அப்போ என் பெட்டியில போன வருஷம் பூஜைக்காக வாங்கின விபூதி 10 பொட்டலம் மிச்சம் இருக்கு. அதை தரேன். ராமகட்டியும் தரீங்களா? ராமகட்டியும் தரேன். இந்த பூஜைக்கு பூ தேவைப்படும் இல்ல? 150 சார் பிரயோஜனம். 500 ரூபாய்க்கு வாங்க வேண்டாம். போடுறேன். பூந்தமல்லியில நம்ம பூந்தோட்டம் இருக்கு, அங்க போய் பூஜை நடத்தவா? இல்ல, நீங்க அங்க வந்து பூ வாங்கிட்டு போங்க. இப்ப நான் பேசணும். இதுல ஏதாவது முடிஞ்சதை போடுங்க. போங்க சார். நான் வந்துட்டு எப்பனே நேரடியா வந்தாலும் பைசா பேராது போல இருக்கு. என்ன சார் இது? யார் யாருக்கும் என்னென்னமோ செய்றீங்க, ஐயப்பன் கோயிலுக்கு ஒண்ணுமே செய்ய மாட்டேங்கிறீங்களே. நீ வேற உண்மையான ஆளா இருந்தா 500 1000 கூட கொடுக்கலாம். இந்த ஆள் சும்மாவாவது ஃப்ராட் பண்ணிட்டு சுத்த. எல்லாருக்கும் வருஷத்துல ஒரு நாள் பண்டிகை வருதுன்னா இவனுக்கு தினம் பண்ணிட்டு சுத்துவான் தேனாம்பேட்டையில. சரணமையப்பா, சரணமையப்பா, அதாவது சரணமையப்பா. ஐயோ, இது என்ன கொடுமை! இப்படி ஒரு இக்கட்டான நிலைமை வரும் என்று நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஏன் சாமி, பையில பரிசு இல்லையா? இல்ல பரிசுல பணம் இல்லையா? இல்லை அப்பனே. இல்லன்னா நான் அதை சொல்லவில்லை அப்பனே. நீ கலெக்ஷனுக்காக நடையாக போகிறாய், நான் காரிலே போகிறேன். இதோ பார் பெரிய உண்டியல். ஏதாவது போடுவது வசதி இல்ல சாமி. உண்டியலையே போடுவது வேண்டாம் சாமி. சரணமையப்பா, நீங்க போயிட்டு வரணும் சாமி. வருகிறேன் அப்பா. ஆளும் பெரு இப்படி சம்பாரிச்சு 5-6 கிரவுண்ட் வாங்கிருப்பாரு சாமி. பாருங்க சாமி,
ஐயப்பனுக்கு ஏதாவது காணிக்க போடுறது? ஆமா, காசு இல்லாத நேரத்துல தான் நீங்க எல்லாம் வருவீங்க. என்ன வார்த்தை சொன்ன? நான் ஒருத்தி ஊருக்குள்ள இருக்கும்போது காசு இல்லைன்னு யாராவது சொல்லலாமா? உனக்கு எவ்வளவு வேணும் நான் தர்றேன். ஆனா எங்கிட்ட இருந்து சும்மா வாங்கி சாமி கிட்ட போட்டீங்கன்னா உனக்கு புண்ணியம் இருக்காது. நான் 10 ரூபா கொடுத்தேன்னா 10 நாளைக்கு 5 ரூபா வட்டி, தினம் 1 ரூபா மாரி கொடுத்துடணும். சம்மதமா? 5 ரூபாயா? இது பரவாயில்லையே. 10 ரூபாய் கொடுத்துட்டு தானே தினம் 1 ரூபா வாங்குறாங்க. என் பேட்டையில தினம் 2 ரூபா வாங்குற ஆளா இருக்கிறேன். அப்ப சரி, கொடுக்கறதா கொடுக்குறீங்க. ஒரு 50 ரூபாய் கொடுங்களேன். 50 ரூபாயா? பொட்டிக்கடை இங்கதாங்க இருக்கு, நம்பி கொடுக்கலாம். கொடுங்க. தானே எங்க ஓடிட போறாரு பாத்துக்கிறேன். இந்த 50 ரூபான்னா ஒரு நாளைக்கு 7,000 ரூபா, மிச்சம் 42,000 ரூபா. புடி, நான் 9 நாளைக்கு வருவேன், திருப்பி கொடுத்துடணும். பாருங்க பாருங்க, சும்மா பாருங்க. ஐயப்பனுக்கு எவ்வளவு வேணா பண்ணலாம். சும்மா சொல்லுங்க. ஆமா, முன்பின் தெரியாத ஆளை நம்பி 50 ரூபா கொடுத்தீங்களே, அவர் கம்பி என்ன பண்ணுவீங்க? கொடுத்த எங்க கம்பி நீட்ட நினைச்சா தம்பி தம்பியா தவட வேங்கி போகும். கடையாடுற தினம் வருவேன், 7,000 ரூபா ரெடியா இருக்கணும். என்ன சாமி, இதுல ஏதாவது போடுறது உங்க குறையெல்லாம் தீந்துரும். என்ன சாமி, கடவுள் என்ன மாதிரி ஏழைங்க எல்லாம் கண்டு வந்து பார்க்க மாட்டேங்குது. பூஜைக்கு பூ கொடுக்கணும், கையில பணம் இல்ல, வட்டிக்கு தான் நான் வாங்க. என்ன சாமி என்ன பண்றது? அத பத்தி நீ ஏன் கவலைப்படுற? உன்ன மாதிரி ஏழைகளுக்கு கொடுத்து வாங்கத்தான் நான் இருக்கிறேனே. பாத்தீங்களா, எதிர்பார்த்துட்டு இருந்தீங்க, எதிர்பார்த்து விட்டுட்டான். எப்பவும் இந்த சாமிக்கு இல்லைன்னு சொல்லப்படாதுன்னு தான் வந்திருக்காங்க. வாங்கி போடுங்க. இந்த பாருங்க பூக்காரரு, நான் யாருக்காவது முதல்ல கடன் கொடுக்கறா இருந்தா 10 ரூபா தான் கொடுப்பேன். 10 ரூபாய்க்கு 5 ரூபா வட்டி. இன்னைக்கு 1,000 ரூபா போக 8,000 ரூபா கொடுப்பேன். மீத ரூபாய 9 நாளைக்கு 1,000 ரூபா மேனி தீர்த்தரணும். சம்மதம்னா கொடுக்குறேன். என்ன சொல்றேன்? இவரை நம்பி கொடுக்கலாம். நாணயமான கடைக்காரரு. கடன் வாங்கி கடன் நடத்துறாரே, தெரியலையா? ஐயோ, 8 இருக்கு, மீதி 8 பைக்குள்ளதான் இருக்கு. இந்த 1,000 ரூபா போக 8,000 ரூபா. தினம் இதே நேரம் வருவேன். 1,000 ரூபா ரெடியா இருக்கணும். என்ன, அடுத்த கடைக்கு போகணும். ஒரே இடத்துல நின்னுகிட்டு இருந்தா போடுங்க போடுங்க. சாமியே சரணம். அப்படி ஒரு நிலைமையை கொடுப்பான்னு ஐயப்பனை வேண்டி கட்டுறதுக்காக ஐயப்பன் நல்ல வசூலை கொடுப்பான். நான் வரட்டேன். சாமியே சரணம் ஐயப்பன். இந்த தனி உயிர் இருக்குது. என்ன நான் கூட வந்திருக்கேன். நீ வராட்டி கலெக்டரா? என்னங்க பெரிய குழந்தை அழுகுறான்? பெரிய குழந்தை, நீதான் கொஞ்சணும். ஏன் நீங்க கொஞ்சம் ஆசை தூக்க முடிஞ்ச கொஞ்சம் இருக்கு. என்னடி இது? அடே எந்திரிடா. அடே நொண்டி மேல எந்திரிக்கவே இல்லையாடாப்பா? கடிச்சு நான் மேல படுத்துருவேன். அப்புறம் நீ சட்னியா போயிருவேன். எந்திரிடா ஐயா, எந்திரிடா. எந்திரிடா. ஐயோ என் கண்ணு, ஏண்டா அழுவுற? தொட்டியில நான் படுத்து நொண்டி போய் எந்திரிக்க மாட்டேங்கிறான். நீ இந்த தொட்டியில படு, உத்தரம் இடிஞ்சு உன் மேல விழுந்துரும். நான் படுத்துட்டா நம்ம வீட்டுக்கு பின்னாடி குட்டை இருக்கிற, அதுல போய் பட. அதான் நீ போய் படு. பாத்தியா அம்மா, இந்த தொட்டியில நான் படுக்கணும். இல்ல நீ இடுப்பு ஒடிஞ்சிருட்டா. அடே உள்ள இடிஞ்சு உன் மேல விழுந்தாலும் பரவாயில்ல. அங்கே அவனை தூக்கி இடுப்புல வச்சுக்காரு. ஏதாவது ஏன் அவ்வளவு அண்ணா, உன் அபிப்பிராயத்தை மாத்திக்கிறா. நீ உங்க அம்மா வயசு போது ரோலர் மாதிரி உருண்டுகிட்டே இருந்தாடா. சும்மா எங்க புள்ள ஒழுங்கா பிறக்கணுமே நான் அங்க பிரச்சனை பண்ணேன். சமய கட்டியா எங்க பண்ணுனா என்ன? நமக்கு போய் இப்படி பிள்ளைங்க பிறக்கணுமா? பாத்தீங்களா, நம்ம பெத்த பிள்ளையே நம்மள பாவம் பண்றோம்னு சொல்றானே. பாத்துக்கிட்டு பேசாம இருக்கீங்களே. சின்ன பொண்ணு அவன் தானே சொல்றான். அதை பத்தி கவலைப்படாத கண்ணு. முதல்ல இப்படி பஞ்சதான் நிறுத்து, இல்லன்னா அடுத்த குழந்தை எங்களை விட அசிங்கமா பாருங்க. ஜாகிரதை. வேண்டா அதிக பிரதிநிதித்தனமா நல்ல கொடுக்குறீங்கடா. சதம் போடாப்பா. ஊரை ஏமாத்தி சம்பாதிக்க உங்களுக்கு மரியாதை ஒரு கேடா. எங்களை மத்தவங்க மனுஷனா நினைச்சிருந்தா நாங்க உங்களுக்கு மரியாதை கொடுத்திருப்போம். ஒருத்தன் இவனை பார்த்து யானங்கிறான், ஒருத்தன் இவனை பார்த்து நொண்டிங்கிறான். எங்க ஜென்மமே வீணா போச்சு. அதனால இனிமேல எங்க கிட்ட இருந்த மரியாதையை எதிர்பார்க்காத. போடா தம்பி. ஏங்க, நம்ம செய்யற பாவம் எல்லாம் தான் பிள்ளையா பிறக்கும்னு பெரியவங்க சொன்னாங்களே, அது நிஜம்தானா? அடுத்த குழந்தைய பாத்துட்டு சொல்றேன்டி. ஏங்க, இருக்கிற பாவம் மூட்டை பத்தாத? ஆமாடி, ஒரு மூட்டைனாலும் இது சரியான மூட்டடி. சாமியே
பாருங்க கீழே பாருங்க கொண்டாங்க நான் பாருங்க சாமியே வரானே சரி நான் கண்டுக்காத நான் கவனிச்சுக்கிறேன் வாங்க வாங்க சாமி வாங்க மாலையும் கழுத்துமா நீங்க வந்தது ஐயப்பனே வந்த மாதிரி இருக்கடே சாமி மலைக்கு போறீங்களா இல்ல போயிட்டு வரீங்களா சும்மா சாமிட்டு போய் நடக்கல வருவாரு போவாரு உனக்கு என்ன நீங்க உட்காருங்க சாமி ஐயப்பன் நமக்கு ரொம்ப வேண்டியவர் தான் ஆமா ஆமா இந்த நீலிமலை போற வழியில படியில எங்க குடும்பத்துல பாதி பேர் இருக்காங்க போனீங்கன்னா எங்க படிப்படியா எங்க குடும்பத்தையே நீங்க தெரிஞ்சுக்கலாம் ஆமா ஆமா அங்க சபரிமலையில உள்ள கவசம் போட்டுருப்பாங்க தங்கத்துல 1 லட்சம் ரூபாய் பெறும் அது எங்க தாத்தா அப்படியா ஆமா அப்புறம் மடிப்பாக்கம் கோவில் இருக்கு பாருங்க அது பூரா எங்க அப்பா தான் அப்படியா அப்புறம் இங்க மெட்ராஸ்ல ஒரு 7.5 கிரவுண்ட்ல ஒரு 10 லட்சம் ரூபாய் செலவுல ஒரு கோவில் கட்டணும்னு நினைச்சிட்டு இருக்கிறது நான் ஐயப்பா என்ன நல்ல இடத்துல தான் கொண்டாந்து சேர்த்திருக்கிறேன் என்னங்க என்ன தெருவா அலைய விடாம மொத்தமா இதுல ஒரு தொகையை போட்டுருங்களேன் செய்வோம் ஆனா அதுல ஒரு சிக்கல் பாருங்க எங்க சித்தப்பாவோட ஒண்ணு விட்ட மச்சின தவறிட்டார் காலமாயிட்டாரு அதனால நான் இன்னும் ஒரு வருஷத்துக்கு தர்ம காரியங்களோ கோவில் காரியங்களோ ஈடுபடப்படாது தீட்டு அதுக்குள்ள நீங்க போயிட்டு வந்துருவீங்க அப்படாது இன்னும் 1 வருஷத்துக்கு இருக்கிறாரு என்னங்க நீ உட்காரு என்னங்க 1 வருஷத்துக்கு தீட்டுன்னு முதல்ல சொன்னேன் இவ்வளவு நேரம் பேசுறதுக்கு 2 வீடு ஏறி இறங்கி தான் ஏதாவது கிடைச்சிருக்கும் அரே யாரியா சாமியே சின்ன பொண்ணு இந்த வாடி எல்லாம் என்னது இங்க இருக்குது கொஞ்சம் விட்டா இங்க எல்லாம் இருக்குது ஏண்டி பாருங்க இன்னைக்கு நீங்க உண்டியல் எடுத்துட்டு வெளியில போக வேண்டாம் பேசாம வீட்லயே உட்காந்துருங்க என்ன கட்டிங்க கட்டியா நேரத்துல இருந்து உட்கார முடியல எந்திரிக்க முடியல படுக்க முடியல இப்ப தாண்டி நம்ம குடும்பத்துக்கு கட்டி வருது ஐயா அப்பா சொல்றியாங்க என்னப்பா செய்கிறேன் அடிக்கிறா அப்பா என்னமோ உண்டி எடுத்துக்க மாட்டாரு ஏண்டா அதான் சொல்லி வச்சுக்க நேரம் பார்த்தாதா அம்மா என்னம்மா கட்டிடா இல்ல நீ வாங்கின வட்டி கட்டியா குட்டி போட்டிருக்கு அடே தம்பி என்னடா அண்ணா இவருக்கு செய்த பாவம் இப்போது இவர்களே பரிதாபம் போடா அண்ணா வாடா தம்பி ஏங்க இதுக்கு நமக்கு பிறந்த பிள்ளைங்க தானே இந்த 2 பேர் பிரசவத்துக்கு நான் தான் ஊர்ல இல்லையா அம்மா எதுக்கு டாக்டர் போய் பார்த்து வருவாங்க சரி ரோட்ல எல்லாம் இப்படி சொல்லிக்கிட்டே வந்தா நல்லா இருக்கு எனக்கு நீ இந்த துணில இப்படி மரத்தை புடிச்சுக்க நான் சொல்லிட்டு வரேன் புடி சீக்கிரமா போ அப்படியே போ வாங்க உன் உடம்பு நல்லா ஆயிடும் ஐயப்பன் நம்ம நம்பணுங்கள ஐயப்பன் என்னைக்குமே கைவிட மாட்டான் அந்த கலியுக தெய்வம் ஐயப்பன் கிட்ட மட்டும் யாருமே விளையாட கூடாதுங்கிறத நம்ம குடும்பத்தை பார்த்தாவது எல்லாரும் தெரிஞ்சு ஏன் அப்பாவுதான் வியாதிலாம் தீர்ந்து போச்சு இனிமே எதை பார்த்து தெரிஞ்சுக்கிடுவாங்க நீங்க 2 பேரும் ஊருக்குள்ள அலைய வைக்கிற பத்தாடா சாமி பெரிய பையனுக்கு அறிவு வளரவே மாட்டேங்குது சின்ன பையனுக்கு கை விளங்காம இருக்குது அதுவும் நல்லா இருக்கணும் என்ன சாமி செய்யறது அடுத்த வருஷம் அவங்களுக்கு மாலை போட்டு அவங்களே கூட்டிட்டு போவோம் எல்லாம் ஐயப்பன் தான் சுவாமியே இப்ப புரிஞ்சுதா ஐயப்பன் அருள் இல்லாம எதுவுமே நடக்காது சரி சாமி நேரமாச்சு கட்டுத்தாங்களா சாமியே சரணமையப்போ சாமியே ஒரு முட்டாளு கதை சொல்லால போல முட்டாளுங்க கேட்டுக்கிட்டு இருக்காங்கடா நம்மளும் தானப்பா கேட்டான் முட்டாளு என்ன பேசிக்கிறாங்கன்னு புத்திசாலி நான் கேட்டுட்டு இருந்தேன் பிராண்டி 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 എന്താ சாமி பிராண்டி வேணும் பிராண்டியா பிராண்டி அறியிല്ല குடிச்சா போத வரும் குடிச்ச போத வரும் நடந்த டயர்ட போக்கு 2 பெக்கு கிடைச்சா எப்படி இப்பதான் யோசனை பண்ண சாமி பெக் എന്താ சாமி பாட்டிலே ഉണ്ട് என்ன பாட்டில் இருக்கு എന്താ വേണം தேவையானது கொடுப்பியா சாமிக்கு என்ன பத்தி அறிയില്ല ரம் வேணும் ஜின் வேணும் சாராயம் வேணும் എന്താ வேணும் அப்பா கடையே வச்சிருக்கான் ராவா அடிச்சு பழக்கம் இல்லையே பயம் வேண்டாம் சாமி பச்சை வெள்ளமுண்டு கிளாஸ் மட்டும் இருந்தது நடமாடும் பாரே தான் கிளாஸ் அது சரி தொட்டுக்கு ஏதாவது வச்சிருக்கியா ஊருகா இருப்புண்டா சாமி அப்புறம் என்ன ஊத்திர வேண்டியதுதான் அப்படியே கம்பெனில நீங்க சேர்ந்துக்கிறது ഞാൻ വേണമെന്നും சொல்லாது വേണ്ടാമെന്നും சொல்லாது എന്തായാലും സന്തോഷം ஏன்பா பிராண்டி சபரிமலையில எல்லாம் விக்கிறியே சபரிமலையில் சாமிகள் നിങ്ങൾ കുടിക്കുമ്പോൾ
ഞാൻ നിൽക്കുന്നതൊന്നും തപ്പില്ല. എത്ര വർഷമാണ് വ്യാപാരം? വന്ന് ഒരു 3 കൊല്ലായിട്ട്. കുട്ടികൾക്ക് വേണ്ടി വ്യാപാരം ഞാൻ ആരംഭിച്ചിട്ടില്ല. പിന്നെ ചുമട് തൂക്കുന്ന ആളിരിക്കില്ല. യാറാ കൂലിങ്ങട? ഓ അവര് തന്നെ. അവര് ചുമട് തൂക്കിട്ട് മടങ്ങി പോവും. 18 പടി ചവിട്ടില്ല, അമ്പലത്തും പോവില്ല. ഇറങ്ങി വന്ന് പമ്പയിൽ കിടക്കുമ്പോ വേദനിക്കുമില്ലേ? എന്റെ പക്കത്ത് വീട്ടിൽ ഒരുത്തൻ 10 രൂപ കൊടുത്തിട്ട് 100 മില്ലി വാങ്ങിട്ടാൻ പറഞ്ഞു. 100 മില്ലിക്ക് 10 രൂപ കിടച്ചാച്ചിന്ന 1000 മില്ലിക്ക് എவ்வளவு കിട്ടുന്നു യോജിച്ചു. ഇപ്പൊ എന്റെ കച്ചവടം സന്തോഷം. ஆமா சாமிமாருங்க எப்பயில தண்ணி அடிக்க ஆரம்பிச்சுங்க? അതിന് ഞാനൊരു വ്യാപാര തന്ത്രം സെഞ്ചിട്ട്. എന്താ സ്വാമി എപ്പടി എന്താ കേൾവി? 3 ഡ്യൂപ്ലിക്കേറ്റ് അയ്യപ്പന്മാരെ പുല്ല തണ്ണി അടിക്കാൻ വെച്ച് ഞാൻ എന്റെ കട പക്കത്തിൽ ഞാനേ സെറ്റപ്പ് ചെയ്ത് നിർത്തി വെക്കും. ആ വഴിയാ വരുന്ന സബലപ്പെട്ട അയ്യപ്പന്മാർ നിങ്ങളെ മാതിരി വെച്ചിക്കങ്ങളെ അവരെ ഇതിനെ പാക്കും. എന്റെ അയ്യപ്പന്മാരെ എന്ത് പറയറിയോ? സ്വാമി ഞാൻ 10 കൊല്ലമായിട്ട് ശബരിമലയ്ക്ക് പോകുന്നത് തണ്ണിയടി സ്വാമി എന്ന് പറയും. സബലപ്പെട്ട അയ്യപ്പന്മാർ ഇത് കണ്ടിട്ട് എന്റെ കടയിൽ കേറും. പിന്നെന്താ എനിക്ക് സന്തോഷം. அடையலாம். என்னடா மதன், இப்ப தைரியமா டா போட்டு தாராளமா பேசலாம். எல்லாம் சாமி வேலைன்னு சொன்னிய. சாமி மட்டும் இருந்ததுன்னா இவன் இப்படி இருக்க முடியுமா? கரெக்டா சொன்னடா. இங்க ஐயப்பன் கிடையாது, பொய்யப்பன் தான் இருக்கலாம். ஐயப்பனை பத்தி அந்த மாதிரி பேசாதீங்கப்பா. அப்படி ஒருத்தர் இருந்தாலும் அவன் இங்க வரட்டும்டா. அவன் வர வேண்டாம்பா. ஒரு விநாயகனோ ஒரு முருகனோ வரட்டுமே. சும்மா கதைப்பா. சில பேர் சம்பாதிக்கிறதுக்காக செஞ்ச வழிப்பா. அதெல்லாம் சரிதான். இப்ப உனக்கு பின்னாடி ஒரு யானை வந்துச்சுன்னு வச்சுக்க, என்ன பண்ணுவ? അതൊക്കെ വരാது. சாப்பிடு சாமி சாப்பிடு. அப்படியே வந்துச்சு. கருப்பு வேட்டிய பார்த்து பயந்து ஓடுது. என்ன വേഗം സ്ഥലം മാറണേ. இரு இரு இரு, என்ன அவசரம் இப்ப? ഓടിക്കോ. என்னை இகழ்ந்தவனை நான் பார்த்துக் கொள்கிறேன். அதற்காக தங்கள் தேகத்தை வருத்திக் கொள்ள வேண்டாம். நீங்கள் போகலாம். கொலையாளிகளுக்கு வலவீச்சு, தகவல் கொடுப்போருக்கு 20,000. சென்னை மத்திய சிறையிலிருந்து 3 கைதிகள் தப்பி கேரள எல்லையில் தலைமறைவு. கண்டா யான் தமிழ் படிக்க தமிழ் படிக்க. அவர்களை பற்றி தகவல் கொடுப்போருக்கு கேரள அரசும் தமிழக அரசும் பரிசு கொடுக்கும்னு அறிவித்திருக்கிறது. ഇവരാ ബ്രാൻഡ് കഴിച്ചപ്പോ ആണവരട്ടിയ ആളുകളല്ലേ? ഇവര് തിരുടന്മാരാ. അതാണ് അത്ര ധൈര്യമായിട്ട് ബ്രാൻഡ് കഴിച്ച്. ഞാനില്ല ഞാനില്ല നിങ്ങളില്ല ഇത് നിങ്ങളില്ല. நம்மளை பத்தி எல்லாம் பேப்பர்ல வந்திருக்கு. இவன் நம்மள அடையாளம் கண்டுபிடிச்சிட்டான். நல்லவனா இருந்தா போலீஸ்ல காட்டி கொடுக்க மாட்டான். இவன் தான் இங்கேயே பிராண்டி விற்கிறவன் வச்சே, நிச்சயமா காட்டி கொடுப்பான். இவன் நம்மளை பார்த்ததை மறந்துடணும், அவ்வளவுதானே?
சிரிப்பு வருது. அது இல்ல சாமி. சாமி, குருசாமி, சாமி என்ன எழுப்புன? சாமி, 2 நாளா நீங்க குளிக்கல, தண்ணதிக்கு போறோம், குளிச்சுட்டு போனா. இது குளிக்கிற உடம்பா? நான் தான் குருசாமி ஆச்சே, ஐயப்பனுக்கு சமானம் ஆச்சே. நான் குளிச்சாலும் குளிக்காட்டி போனாலும் ஐயப்பன் கோவிச்சுக்க மாட்டான். நீ தான் குளிக்கணும். தங்குற வாடகை எல்லாம் வாங்கிட்டியா சாமி? எல்லாம் தவிர நான் ஒருத்தன் தான். பாக்கி சாமிகளை நம்ம பாட்டியிலே சேர்க்கறது இல்ல. கேட்டா மலையில வேகமா ஏறணும், அதுக்காக போடுறேங்குது. சாமி கொடுத்து பழக்கம் இல்ல, தான் பழக்கம். உங்களே இல்ல சாமி. எது தனி சாமியா? நம்ம பாட்டியில தண்ணி வேற போடுதுங்களா சாமிங்க? இதுகளெல்லாம் முதல்ல வேற ஏன் அவங்க தட்சணை கொடுத்துட்டாங்க, நம்ம வாங்கிட்டோமா? அப்ப விட்டு தொலை. அப்பா கொடுக்காத சாமி யாரு? சாமி. ஏன் கொடுக்கல? காசு இல்ல சாமி. காசு இல்லையா? ஏன் சாமி காசுக்கு வந்த? சபரிமலைக்கு மாலை போட்டுக்கோ, நான் கூட்டிட்டு போறேன்னு சொன்னீங்க. ஒரு சமயம் பஸ்ஸுக்கு 150, இருமுடிக்கு 50ன்னு கேட்டீங்க. அந்த நேரத்துல என்கிட்ட இல்லாம என் பொண்டாட்டியோட தாலியை வித்துதான் சாமி நான் இங்க வந்தேன். இருமுடிய தூக்கி வச்சா காசு, இறக்கி வச்சா காசு, உட்கார்ந்தா காசு, நின்னா காசுன்னு எல்லா காசையும் வாங்கிட்டீங்க. இப்ப நான் எங்க இருந்து சாமி தர்றது? குருசாமி எடுத்து பேச, ஐயப்பனை பார்க்க முடியாத எப்படி பண்ணிடுவேன். இருமுடி எடுத்து கொடு. இங்கேயா முட்டுற? சபரிமலை சாமியை தரிசனம் பண்றது தெரியாது சாமி. எனக்கு எவ்வளவு செலவு கொடுத்துருங்க, நான் ஊருக்கு வந்து திருப்பி கொடுத்துறேன் சாமி. நீ ஊர்ல வந்து கொடுப்ப, நான் காட்டுல இறங்கிட்டேன்னா பொடி நடையா வந்து சேரு. உனக்கு தான் பொடி நட தெரியுமே. இருமுடி எடுத்துக்கூடியா? காசு இல்லாம என்னால ஐயப்பட்ட முடியாது. காசு இல்லாம இந்த உலகத்துல என்ன நடக்கும்? எனக்கு காசு தான் முக்கியம். குருசாமி. குருசாமி மலையில எப்படி நடப்பான்? போயானா? ஏயா பாயாசம் ஆயிடுச்சா? ஆயிடுச்சு சாமி. கொண்டாயா. ஐயப்பனுக்கு பூஜை பண்ணிட்டு தானே நம்ம சாப்பிடணும். ஏயா அறிவு இருக்கா? ஐயப்பன் சாப்பிட்டானா நான் சாப்பிட்டா என்ன? கொண்டாயா, ருசி பார்க்கணும். ஏற்கனவே நான் ருசி பார்த்துட்டேன், சக்கரை கொஞ்சம் பத்தல. ஏயா குருவுக்கு முன்னால சிஷ்ய ருசி பார்த்தாச்சா? நீ மலையில ஒரு அடி ஏறுவ பாக்குறேன். ஏன் சாமி காலை பிடிச்சுக்கிறீங்களா? ஓங்காலையா? அதெல்லாம் பிடிக்கணும், நான் தான் பிடிக்கணும். பார்க்க ஆசைப்பட்டு வந்தனே, என்ன சோதனை பண்ணிட்டே ஐயப்பா. என் பொண்டாட்டியோட தாலிய வித்துட்டு வந்தனே, எனக்கு ஏன் இந்த கஷ்டத்தை கொடுத்த ஐயப்பா? எனக்கு ஒண்ணும் தெரியாது. நான் எப்படி சாமி உனக்கு தனியா வந்து அபிஷேகம் எல்லாம் பண்ணுவேன்? ஐயப்பா 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 ஐயப்பா. குருசாமி என்கிட்ட காசு இல்லைங்கிறதுக்காக என்ன விரட்டிட்டாரு. ஆமா, இப்பதான் முதல் தடவையா மலைக்கு வர்றேன். எப்படி போய் சாமியை தரிசனம் பண்றது ஒண்ணுமே தெரியாது. பணத்துக்காக சாமிகளை கூட்டிட்டு போறவர் நீ சொல்லியா கேட்க போறாரு? 101 அடுப்புல சாம்பல் எடுக்கிறாங்களே, அது எதுக்கு சாமி? 101 அடுப்புல சமைச்சத இல்ல, இத சமைச்சது இந்த அடுப்பு. இதுல எடுத்தா போதும். நான் ஐயப்பன் நம்புறீல்ல? பாப்பா பொடி நட எங்க வந்த? ஐயப்பனே என் காதுல வந்து சொல்லி இருக்கிறான், இந்த சாமிக்கு காசோட அருமை தெரியாது. உனக்கு தெரியும். காசு இல்லாம இந்த வேட்டி வாங்க முடியுமா? காசு இல்லாம இந்த இலை கிடைக்குமா? இப்ப தங்கி இருக்கமே இந்த விரி காசு இல்லாம கொடுப்பாங்களா? அப்ப காசை கொண்டா. ஆமா குருசாமி, காசுதான் முக்கியம். பேச்சு கேட்டு வந்தேன். போலாம். குருசாமி, உங்க வீட்டு வேலை செஞ்சாவது நீங்க செய்யற செலவு கொடுத்துறேன் குருசாமி. இன்னும் கூட்டிட்டு போங்க குருசாமி. நீ கொடுத்துருவ, ஆனா இப்ப செலவு செய்யற மாதிரி நான் இல்லையே. போயிட்டு வா. சரி சாமி, இந்தா வந்தது வந்த பிற்பாடு மிச்ச மீதி இருந்தா உனக்கும் போடுறேன், சாப்பிட்டு போ. அதெல்லாம் கேட்க மாட்டேன், ஓரமா இருங்க. ஐயா குருசாமி காசு இல்லாம சாப்பிட்டு சொல்லிட்டாரு. இப்படி ஒரு நிமிஷம் குருசாமி சொல்லிருக்காருன்னு இன்னும் கொஞ்சம் காசுதான் முக்கியம், சாப்பிடுங்க.
குருசாமி சாப்பிடலாமா? யாராவது ஒரு கன்னிசாமியை இலை இருந்து ஒருபடி அன்னம் எடுத்து சாப்பிடுங்க. உனக்கு பணம் தானே முக்கியம், இருக்கிறது, எடுத்து சாப்பிடு. ஐயப்பா 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 கண்ணையப்பா, காசு காசப்பட்டுச்சு ஐயப்பா, என்ன பண்ணிச்சிரு பண்ணிச்சிரு. பொய்யின்றி மெய்யோடு நெய் கொண்டு போனாய், ஐயனை நீ காணாம், சபரியில் ஐயனை நீ காணாம். பொய்யின்றி மெய்யோடு நெய் கொண்டு போனாய், ஐயனை நீ காணலாம், சபரியில் ஐயனை நீ காணலாம். ஐயப்பா சுவாமி ஐயப்பா, ஐயப்பா சரணம் ஐயப்பா, ஐயா சுவாமி ஐயப்பா, ஐயப்பா சரணம் ஐயப்பா. ஐயப்பன் உன்னை புகழோடு வாழ வைப்பான் ஐயப்பன். இருப்பது காடு வணங்குது நாடு, அவனை காண தேவை பண்பாடு. ஐயப்பா சுவாமி ஐயப்பா, ஐயப்பா சரணம் ஐயப்பா. ஐயப்பன் நல்ல பெயரோடு வாழ வைப்பான் ஐயப்பன். அனைவரும் வாருங்கள் ஐயனை நாடுங்கள், அருள் வேண்டும் அன்பரை எல்லாம் வாழ வைப்பான். அருள் வேண்டும் அன்பரை எல்லாம் வாழ வைப்பான். ஐயப்பா சுவாமி ஐயப்பா, ஐயப்பா சரணம் ஐயப்பா. பொய்யின்றி மெய்யோடு நீ கொண்டு போனாய், ஐயனை நீ காணலாம், சபரியில் ஐயனை நீ காணலாம். ஐயப்பா சுவாமி ஐயப்பா, ஐயப்பா சரணம் ஐயப்பா, சரணம் ஐயப்பா, சரணம் ஐயப்பா. சாமி கீழெல்லாம் ஒரே நெருப்பா இருக்கும். ஆமா சாமி, கால் வைக்க முடியல. ஏன் சாமி ஆபரணப்பட்டு எப்ப வரும்? மத்தியானம் 1 மணிக்கு பெரியான தாவளத்துல வந்து இறக்கி வச்சுட்டு மத்தியான சாப்பாட்டை முடிச்சுட்டு தான் நீலிமலை ஏறுவாங்க. ஏன் சாமி ஐயப்பனுடைய ஆபரணம் என்ன விலை வரும்?
விலை மதிப்பில்லாத ஆபரண சாமி அது. டேய், ஆபரண பெட்டி அடிச்சு வெளிநாட்டு கடத்தினா நல்ல விலை போகுண்டா. எங்க போற? இது வரைக்கும் மனுஷங்களோட விளையாடிட்டு இருந்தீங்க, இப்ப கடவுளோடவே விளையாடுறதுக்கு ஆரம்பிச்சிட்டீங்க. இதுக்கு நான் உடந்தையா இருக்க மாட்டேன். கூட்டு பிரிஞ்சா கொலை விழும். கவலை இல்ல, ஆனா இதுக்கு மாத்திரம் ஒரு காலம் துணை இருக்க மாட்டேன். போலீஸ், போலீஸ் சார், சார் அடைக்கலாம், அடைக்கலாம், அடைக்கலாம். என்ன நடந்தது? என்ன சார்? உங்களை எல்லாம் ஏமாத்திட்டு அடிக்கடி ஜெயில இருந்து தப்பிப்பேன், மறுபடியும் சரணடைஞ்சிருவேன். ஆமா, தப்பிக்கவும் முடியாம சரணடைப்பேன். கடைசி சரணத்துக்கு ஆளாக்கிட்டான் சார். அடைக்கலாம். கடுமையான விரதம் இருந்து வர்ற ஐயப்ப பக்தர்கள்ட்ட இருந்து இருமுடிய திருடி கொடுத்து போலி வேஷம் போட வச்சனே, அந்த ஐயப்பன் சரியான தண்டனை கொடுத்துட்டான் சார். சரியான தண்டனை கொடுத்துட்டான் சார். அவங்க ரெண்டு பேரும் எங்க? அவங்க ரெண்டு பேரும் அவங்க ரெண்டு பேரும் தாய்தகப்ப இல்லாத மேல சத்தம் கேக்குது. நகைப்பட்டி வருது போல இருக்கு. ஐயப்பனோட ஆப்பட்டி வந்தாச்சு. நான் போய் பூஜை புனஸ்காரம் செய்யணும். நகைப்பட்டி அலங்காரம் ஆராதனை முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க அதை எடுத்துக்கலாம். நான் போய் வந்துடுறேன். உன்னை வெளியே அனுப்புறேன். ஆனா வெளியே போய் போலீஸுக்கு தகவல் கொடுத்த பரம்பரையே அத்து போயிடும். எல்லாருக்கும் பெரியவா ஐயப்பன். நான் அவங்கிட்டயே சொல்ல போறேன். எனக்கு தெரியாததா என்ன? மணிகண்டா, நான் போய் முடிச்சிட்டு வந்துடுறேன். நீ பயப்படாம இங்கே துணை இருக்கு. சரணையப்பா, சரணையப்பா. எங்க?
இந்தாங்க சன்னிதானத்து சாவி. எல்லா நகையும் போட்டு சர்வலங்கார பூபதியா ஐயப்பன் இருக்காரு. நீங்கள் அடைய திறந்து எடுத்துங்க. நீயே எடுத்துக்கொடு. இல்ல, சிலர் அருளை யாசிக்கிறாங்க, சிலர் பொருளை நேசிக்கிறாங்க. உங்களுக்கு தேவையானதை நீங்க தான் எடுத்துக்கணும். ஐயப்பன் எனக்கு மட்டும் சொந்தம் இல்லை. இந்தாங்க. மணிகண்டா, ஆபரண பெட்டி எங்க கைக்கு கிடைக்கிற வர பைய அப்படியே யாரும் அசையக்கூடாது. இல்லைங்க. போடா. நான் போட்டிருக்கிறது ஐயப்ப மாலை. வேண்டாம், என்ன அப்படி பார்க்காத. உன் கண்ணு கெட்டு போயிடும். ஐயப்ப உள்ள இருக்காரா? ஐயப்ப உள்ள இருக்காரா? அவன் போகும். சட்டப்படி தண்டனை அனுபவிக்க வேண்டியவா? நியாயப்படி தண்டனை அனுபவிக்க போயிட்டு ஐயமே வேண்டாம், நான் தான் ஐயப்பன். 10 வருடங்களுக்கு முன்பு என் பெயரை உறக்க சொல்லி கட்டிய ஒரு பக்தனை உனக்கு நினைவிருக்கிறதா? சுகமாயிருக்குது பொன்னாய் மணியாய் உன்முகம் ஜொலிக்குது. சொன்னால் இனிக்குது சுகமாயிருக்குது பொன்னாய் மணியாய் உன்முகம் ஜொலிக்குது. சொன்னால் இனிக்குது சுகமாயிருக்குது பொன்னாய் மணியாய் உன்முகம் ஜொலிக்குது. ஹரிஹர புத்திர அவதாரமே அதிகாலை கேட்கின்ற பூபாளமே. ஹரிஹர புத்திர அவதாரமே அதிகாலை கேட்கின்ற பூபாளமே. அணுவுக்குள் அணுவான ஆதாரமே அணுவுக்குள் அணுவான ஆதாரமே நான் அன்றாடம் படிக்கின்ற தேவாரமே. சொன்னால் இனிக்குது சுகமாயிருக்குது பொன்னாய் மணியாய் உன்முகம் ஜொலிக்குது.
விதையாக விழுந்தவனே, வீரத்தின் கணையாக பிறந்தவனே, அழித்தவனே, ஞான வேதாந்த பொருளாக திகழ்பவனே. சொன்னால் இனிக்குது, சுகமாயிருக்குது, பொன்னாய் மணியாய் உன்முகம் ஜொலிக்குது. அம்புடன் வேங்கை புலியுடன் போர்க்களம் புகுந்தவனே, சொல்லி முடித்திடும் முன்வரும் பகையை கிள்ளி எறிந்தவனே, அள்ளி எடுத்து அருள் தருபவனே, அன்பே வடிவாய் இருப்பவனே, உன் புகழை சொன்னால் இனிக்குது, சுகமாயிருக்குது, பொன்னாய் மணியாய் உன்முகம் ஜொலிக்கு. பூஜை முடிஞ்ச எவ்வளவு நேரமாச்சு? இன்னும் எழுந்திருக்க மனசு இல்லையா? ஐயப்பனோடவே ஐக்கியமாயிரம் இருக்கு. சரி, சாமிக்கு போட்டிருக்கிற வேரட்டியை ருச்சிட்டுங்களா? பத்திரம், அது ஐயப்பனுக்கு சேர வேண்டியது. யார் நீ? இந்த அட்டிகைக்கு சொந்தக்காரன். இது ஐயப்பனுக்கு சொந்தமானது. இதை திருடிட்டு போக விட மாட்டேன். விட மாட்டேன். இல்ல, என் வீட்டுல இருந்து என்ன வேணாலும் எடுத்துக்க, என் சொத்து பூராவும் எடுத்துக்க. ஆனா ஐயப்பனுக்கு ஆசையா செஞ்சு வச்ச அந்த வைர அட்டிகை மட்டும் கொடுத்துரு. அது ஐயப்பனுக்கு சேர வேண்டியது. எவன்டா ஐயப்பன்? இந்த பித்தளை சிலை ஐயப்பன். அப்ப இந்த உலகத்துல 1000 பித்தளை சிலைகள் இருக்க, அதெல்லாம் ஐயப்பன். ஐயப்பா, ஐயப்பனோட அட்டிகை எடுத்துட்டு போக விட மாட்டேன். விட மாட்டேன். என் உயிரை போனாலும் விட மாட்டேன். விட மாட்டேன். ஐயப்பா, இத்தனை வருஷமா பூஜை செய்து கும்பிட்டு வந்த உன்னை பார்த்து இந்த பித்தளை சிலையா ஐயப்பனு கேவலமா பேசிட்டான். ஓம் பக்தனான என் ஆத்மா சாந்தி அடையணும்னா அவன் கொலைகாரனா இருந்தாலும் அவன் முன்னால நீயே நேர்ல வந்து நான் தான் ஐயப்பன் சொல்லணும். நீ ஐயப்பன். நான் அன்பர்களின் காவலர், பலன் கருதாது பக்தி செலுத்தும் பக்தர்களுக்கு ஏவலன். பாவத் தகுதியில் ஊறி திளைத்த உன் முன்னால் நான் தோற்றமளித்தது உத்தரவிட்டானே, அதற்காகத்தான். நான் அன்பருக்கு அன்பன், வம்பருக்கு வம்பன். என் பக்தனின் ஆத்மாவை திருப்திப்படுத்தி விட்டேன். உன் பாவத்திற்குரிய தண்டனையும் தீர்மானித்து விட்டேன். சாமி சரணம் ஐயப்பா. மலை மீது மணி ஓசை ஐயப்பா, மழை போல ஜனவள்ளம் ஐயப்பா. மலை மீது மணி ஓசை ஐயப்பா, மழை போல ஜனவள்ளம் ஐயப்பா.
அலைதானோ தலைதானோ ஐயப்பா, அலைதானோ தலைதானோ ஐயப்பா, அடியார்க்கு அருள் கோடி செய்யப்பா. மலை மீது மணியோ மழை போல ஜன வெள்ளம் ஐயப்பா. தொடங்கிடும் பேட்டையில் புது எண்ணமே, தொடர்கின்ற வண்ணமே, திருப்பேரூர் தோடென்னும் ஆற்றிலே, திருப்பேரூர் தோடென்னும் ஆற்றிலே, கால்நடை போட்டு பொறி போடும் கூட்டமே, அழுதையில் நீராடி செல்கின்றவர், அழுதேற்றம் மலை மீது கல் கொள்ளிடும் குன்றத்தில் இடுகின்றவர், கல்லிடும் குன்றத்தில் இடுகின்றவர், கரிமலை அருள் தன்னை காண்கின்றவர். மலை மீது மணியும் கண்ணை வணங்கி கத்தியும் சொன்னார், நீலிமலையிடலில் ஏறி நடந்து தவறியை நெருங்கிடுவார், அங்கு நிலை பெறும் பீடம் தவறியை கண்டு கரங்குத்தி வணங்கிடுவார். 18 படியிலும் பூஜை நடத்தும் பக்தர்கள் 1 கோடி, பரவசமானார் தம்மை மறந்தார் ஐயா உனிலாடி, பெருஞ்சோதி ஆனந்த ஒளி வீசும் தினம் கண்டார் ஆதவன் திருக்கோலம், எரியும் ஜோதி சாமிய சரணம் சரணம் ஐயப்பா, சாமிய சரணம் சரணம் பொன்னையப்பா சரணம் ஐயப்பா, சாமிய சரணம் சரணம் பொன்னையப்பா சரணம் ஐயப்பா, சாமிய சரணம் பொன்னையப்பா சரணம் ஐயப்பா, சாமிய சரணம் சரணம் பொன்னையப்பா சரணம் ஐயப்பா. ஐம்புலங்களை மனதை ஒருநிலைப்படுத்தி வரும் பக்தர்களுக்கு ஐயப்பனின் அருள் நிச்சயம் கிடைக்கும். அவனை ஏளனம் செய்வோரையும் பேரை சொல்லி ஏமாற்றி திரிபவரையும் அவன் விட்டு வைப்பதே இல்லை. ஐயப்பனே உலகின் சத்தியம், நீதி, ஐயப்பனே உலகின் தர்மம்.